மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேம். ரெக்கார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ, தன்யவாதக. எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். நாராயணன் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசன் ததோ ஜயமுதீரயேத். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஸ்தன்னமாமி ஹரிம் பரம் தன்னமாமி ஹரிம் பரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னா, இவரும் ஒரு பெரிய ராமபக்தர். காகபுஷுண்டி அப்படின்னு இவருக்கு பேரு. இந்த காகபுஷுண்டிய பத்தி, காகபுஜண்டர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இல்ல இவர் காகபுஷுண்டி அப்படிங்கிற ஒரு ராம பக்தர். காக்காவாவே இருப்பார், காக்கா ரூபத்துல இருக்கிறவர். அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் என்ன அப்படின்னா 27 கல்பமா ராமாயணத்தை பார்க்கிறார். அதாவது ஒரு லோகத்திலயும் பிரம்மாண்டங்கள் எவ்வளவு இருக்கோ அத்தனை லோகத்திலயும் 100 வருஷம் வாழ்ந்தவர். ஒரு வாட்டியும் கல்பத்துல எல்லாம் எப்பெல்லாம் ராமாவதாரம் ஆச்சோ அந்த ராமரோட பால்ய காலத்துல பாலலீலா நடக்கிறச்சே, பாலலீலாவை பத்தி நம்மளுடைய வால்மீகி அவ்வளவா விஸ்தாரமா வர்ணிக்கல. டக்குன்னு உடனே அவர் குழந்தை பிறந்தது, அடுத்த பக்கம் பேஜ திருப்பினா உடனே அவர் வனவாசத்துக்கு விஸ்வாமித்திரர் கூட்டிண்டு போறார் அப்படின்னு டக்குன்னு வந்துரும். ஆனா துளசிதாசர் கொஞ்சம் வர்ணனை பண்ணிருக்கார். அதுல காகபுஷண்டிக்கும் கருடனுக்கும் சம்வாதம் நடக்கிறது. அந்த சம்வாதத்துல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் அதுல எப்படி தான் ராமர பாலகத்துல குட்டியா இருக்கச்சே அவரோட எப்படி விளையாடினேர் அப்படிங்கறத கொஞ்சம் வர்ணனை அவர் கருடனுக்கு சொல்லியிருக்கார். ஒரு வாட்டியும் ராமாவதாரம் எடுக்கறச்செல்லாம் 27 கல்பங்கள் அவர் அங்க போய் 5 வருஷம் கூடவே இருந்திருக்கார். ஏன்னா அந்த இடத்த விட்டு போக மாட்டார, பெருமாள் அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்ய சாதம் ஊற்றச்சேவும் அவர் துப்புரச்சேவும் அந்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு அந்த மாதிரி நிறைய ஒரு வாட்டி 5 வருஷம் அவர் ஒரு கல்பத்திலயும் இருந்திருக்கார் ராமரோட கூட. அதை பத்தி எல்லாம் அவர் கருடனுக்கு சொல்றார். இப்ப நம்ம முதல்ல இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். என்ன ஆறுது அப்படின்னா, ராமாயணத்துல நாகாஸ்திரம் போட்டு ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் மயங்கி அந்த நாகாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு அவ கட்டுண்டுடுறா. அதுல மயங்கி போய் விழுந்துட்டா. அப்போ எல்லாரும், அதாவது நாரதர், தேவர்கள் எல்லாரும், பிரம்மா எல்லாரும் உடனே கருடனை கூப்பிட்டு அந்த அஸ்திரத்தை கட்டுண்டு இருக்காளே அத அவிழ்த்து விடு, அவளை முக்தி பண்ணு அப்படின்னு அவள்லாம் சொல்றா. கருடன் உடனே பறந்து வந்து ஐயோ என்னுடைய ராமனுக்கா என்னுடைய இதுக்கா அப்படின்னு வந்து அந்த கட்டையும் அவிழ்த்து கொடுக்கிறார். அவளுக்கு ஸ்மரணையும் வந்துடுறது. இதெல்லாம் ஒரு லீல. பகவானை கட்டுப்படுத்த முடியுமா? அந்த நாகத்து மேலேயே உட்கார்ந்துருக்கிறவர், அந்த நாகத்திலேயே சயனிச்சுன்னு இருக்கிறவர், அவரை நாகபாஷம் கட்டு பண்ண முடியுமா? முடியாது. ஆனா ஒரு லீலையா பண்ணியிருக்கார் அவர் ஒரு லீலை பண்ணா அந்த ஒரு லீலை மூலமாக பல பேர் பயனடைகிறது நார்மலா அப்படிதான் வழக்கம். அதுல அவர் ஒரு அவதாரம் எடுத்தார் அப்படின்னாக்கா அது அவளுக்கு மட்டும், ராவணனை கொல்றதுக்கு மட்டும் அவதரிச்சார் அப்படின்னு கிடையாது. கூடவே நிறைய விஷயங்கள் இருக்கு. தண்டகாரண்ய வனத்துல இருக்கிற ரிஷி முனிவர்கள், இன்னும் நிறைய பேருக்கு சபரி இருக்கா, எவ்வளவோ பேர் இருக்கா, குஹன் இருக்கான், விபீஷணன் இருக்கான், இத்தனை பேரு இவ்வளவு நாளா தன்னையே நினைச்சுட்டு இருக்காளே, நானே போய் அவளுக்கு என்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு தான், அதுக்காக தான் அவதரித்தார் அவர். இப்போ கருடனுக்கு என்ன தோணித்து, பெருமாள் நாராயணன் தானே ராமனா அவதரிச்சிருக்கார், ஆனா அவருடைய கட்டை நான் அவிழ்க்கிறதா? எல்லார்கட்டையும் இந்த சம்சார பந்தனத்திலிருந்து கட்டை அவிழ்த்து விடக்கூடிய அந்த எம்பெருமான் அவர்கிட்ட நான் அவிழ்க்கிற மாதிரி இருக்குன்னாக்கா அப்போ எனக்குள்ள பலம் ஜாஸ்தியா, எனக்குள்ள வீரியம் ஜாஸ்தியா, இல்ல அவர் பெருமாள் இல்லையா, அவர் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா? என்ன இருக்கும் இது? என்னது இவர் பெருமாள்னாக்கா தன்கட்ட தானே கட்டுண்டு கட்ட அவிழ்க்க என்ன வேற கூப்பிட்டு இப்படி பண்ணிருக்காரா? என்னவா இருக்கும் இது?
இது பகவான் தானா, இந்த ராமர் பகவான் தானா, இல்ல நம்ம தான் இவர் பெருமாள்னு நினைச்சுட்டோமா தப்பா? இங்க நான் மட்டும் இல்ல, என்னோட இருக்கிற அத்தனை பேரும், பிரம்மாலேந்து எடுத்து அத்தனை ஜீவராசிகளும் எல்லாரும் இவரை நாராயணன் அப்படின்னு அவனு இது வந்துருத்தோ, சந்தேகம் வந்துருத்தோ, எல்லாருக்கும் அவராத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டாளோ அப்படின்ட்டு அவருக்கு விதவிதமா மனசுல குழப்பங்கள் வருது. அவர் என்ன பண்றாரு, கட்ட அவிழ்த்துட்டு அந்த இடத்துல நேர பறந்து நாரதர் கிட்ட போறார். நாரதர் கிட்ட போய் சொல்றார், சுவாமி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிற. உடனே நாரதர் பாக்குறார், ஓ பிடிச்சுன்றதா உனக்கு மாய அப்படிங்கிறார். ஒரு சொல்ல, என்ன சுவாமி சொல்றீர், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, நான் போய் பகவானுக்கு கட்டை அவிழ்த்து விடுறதா? அவர் கட்டு எல்லாருக்கும் அவிழ்த்து விடக்கூடியவர், சம்சார கட்டுல இருந்து அவர் தான் அவிழ்த்து விடணும். ஒரு சின்ன பாம்பு, அதுக்கு அந்த கட்டை நான் போய் அவிழ்த்து விடுறதா? என்னது இது, எனக்கு புரியவே இல்லையே, இது பகவான் தானா இல்லையா, இல்ல ராம மாதிரி வேற ஏதான அசுரன் வந்துட்டானோ அப்படின்லாம், அப்ப நம்ம பகவான் எங்க அப்படிலாம் அவருக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே நாரதருக்கு சிரிப்பு வந்துடுது. இது பாரு, உனக்கு மாய ஆட்கொண்டுட்டு உடனே இத நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ என்ன பண்ற, பேசாம நீ பிரம்மா, என் தந்தையான பிரம்மா கிட்ட போ, அவர்கிட்ட போய் உன்னை கேளு, ஏன்னா உனக்கு இந்த சமயத்துல இந்த மாதிரி பிரம்ம ஏற்படணும்னு எழுதி வச்சதும் அவர்தான், அதனால அவர்கிட்டயே போய் நீ உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்ல, உடனே இவர் என்ன பண்ற, கருடன் சரி அப்படின்ட்டு நேர பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா கிட்ட போய் சொல்றார், சுவாமி நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், நான் கட்ட அவிழ்த்து விட்டேன் பகவானுக்கு, நிஜமாவே அவருக்கு சக்தி இல்லையா தன் கட்ட அவிழ்த்துக்கிறதுக்கு, பகவான் தானா இப்ப ராமரா இருக்கிறது, அவர் அப்ப ராமர் இல்ல, நம்ம நாராயணன் இல்லைன்னாக்கா நம்ம பகவான் இப்ப எந்த இடத்துல அவதாரம் எடுத்திருக்கார், இங்க இந்த பிரம்மாண்டத்துலதானே அவதாரம் எடுத்திருக்கார், இல்ல வேற எங்கேயான அவதாரம் எடுத்திருக்கேரா, ஏன்னா நிறைய பிரம்மாண்டம் இருக்கு, வேற ஏதான பிரம்மாண்டத்துல அவதாரம் எடுத்திருக்கேரா, எனக்கு ஒரே ரொம்ப குழப்பமா இருக்கு சுவாமி, என்னுடைய சந்தேகத்தை நீர் தீர்த்து கொடும் அப்படின்னு கேட்க, பிரம்மா சொல்றேன், பாரு இந்த லோக விஷயமா சந்தேகம் வந்து இந்த மாதிரி பிரம்மத்துல மூழ்கி இருந்தாக்கா, அதுக்கு உத்தமமான உனக்கு கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா நீ நேர சிவன் கிட்ட போ, அவர் உன்னுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பார். நான் சிருஷ்டில ரொம்ப வியஸ்தனா இருக்கேன், இப்போ ரொம்பவும் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால நீ அவர்கிட்ட போ, உனக்கு உக்காண்டு மெதுவா கதை சொல்லிட்டு இருந்தா எனக்கு இங்க சிருஷ்டி வேலையில இதுவாயிடும், நீ அங்க போ அப்படின்ட்டு. இவர் உடனே சரி அப்படின்ட்டு, என்னடா இவரும் சொல்ல மாட்டேன்ட்டே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நேர பறந்து கைலாசத்துக்கு போறேன். கைலாசத்துக்கு போனா கைலாசத்துல அவர் சிவன் வெளியில கிளம்பின்னு இருக்கே, என்னன்னா அவர் எப்பவும் தினமும் தன்னுடைய பத்னியோட ஊர்வலம் வந்து பாப்பிறான், யாரான பட்னியா இல்லையா இன்னைக்கு அன்னைய தினத்துக்கு, ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல அதுவும் ஒண்ணு, எந்த ஒரு ஜீவாத்மாவும் யாரும் பட்னி இருக்கக்கூடாது, சாயங்காலத்துல நீ போய் ஊர்வலம் சஞ்சரிச்சுட்டு பாத்துட்டு வரணும்ன்ற. சில சமயம் நந்திய கூட்டுப்பேர், நந்தி மேல 2 பேரும் பார்வதியும் பரமேஸ்வரனும் உட்காந்து ஊர்வலம் வருவா. அதனாலதான் நம்ம மாத்திலாம் சொல்ற பழக்கம், சாயங்கால வெள்ள படுத்துக்காதே, நன்னா தலைய வாரி பின்னிண்டு பொட்டு வச்சுண்டு விளக்கேத்தி அந்த மாதிரி பண்ணணும் அந்த சமயம், ஏன்னா அவர் பார்த்துட்டே போவாராம், என்ன யார் யார் என்ன எப்படி இருக்கா அப்படின்ட்டா, ததாஸ்தூன்னு சொல்லிடுவார், அப்படியே இரு அப்படின்ட்டு. அதனால அந்த சமயம் நம்ம மாத்துல கரெக்டா அந்தி சந்தி சமயம் கூடுற சமயத்துல விளக்கேத்தி நம்ம பெருமாளுக்கு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியத்தி. அதனாலதான் பெரியவாள்லாம் சொல்ல, கன்னத்துல கை வச்சு உட்காராத, தலை விரிச்சு உட்காராத, ஆத்துக்குள்ள இரு, கதவை திறந்து வச்சுக்கோ அப்படின்லாம் சொல்றா இல்லையா பெரியவாள், அதெல்லாம் அந்த மாதிரிதான். ஏன்னா அவ வந்து பாக்குறா எல்லாரும் எப்படி இருக்கா, சாப்பிட்டுட்டு நன்னா சந்தோஷமா இருக்காளா அப்படின்னு பாப்பாளாம். ஏதான ஒரு ஜீவராசிக்கு அன்னைய தினம் போஜனம் கிடைக்காம இருந்துருத்தா அப்படின்னு அவ செக் பண்ணுவாளாம். அந்த மாதிரி போனோம், அப்படியே குபேரனையும் வரைச்சே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வெளியில வந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த சமயத்துல கருடன் போய் நிக்கிறேன், அவ கிளம்பி அதாவது கைலாசத்துல இருந்து கொஞ்சம் வந்துட்டா வெளியில, கரெக்டா கருடன் எதிர வர, வந்த உடனே இவரை நமஸ்கரிக்கிறார் சிவனை பார்வதிய. அப்போ உடனே அவர் சொல்ற, நன்னா இருப்பா, மாய மோகத்துல இருந்து விலகி நன்னா உனக்கு சுபிக்ஷம் உண்டாகட்டும் அப்படிங்கிற. ஏன்னா பார்த்த உடனே புரிஞ்சுன்ட்டு சிவன், குழந்தை வந்து ரொம்ப குழம்பி போய் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். உடனே சொல்ற, உனக்கு என்ன இதுவோ சந்தேக நிவாரணம் சீக்கிரமா கிடைக்கட்டும் அப்படிங்கிறார். சுவாமி நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், தங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன்னா. புரிஞ்சுதுப்பா, என்ன சந்தேகம் சொல்லு அப்படிங்கிறேன். ஆனா நான் இப்போ மார்க்கத்துல பாதி மார்க்கம் வந்துட்டேன், உக்காண்டு நீ கேக்குற சந்தேகம். அவர் சொல்ற, இந்த மாதிரி இவர் பெருமாளா இல்லையா, நான் போய் அவர் கட்ட அவிழ்த்து விடுறதா, எனக்கு அவ்வளவு பெரிய தகுதியா பெருமாள் கட்ட அவிழ்க்கிற அளவுக்கு
எனக்கு தகுதினா அப்ப நான் பெருமாளை விட பெரியவனா, இப்படி எல்லாம் மனசுல எனக்கு ஓடுறது சுவாமி அப்படின்னு. அப்பா, இது இந்த சந்தேகத்துக்கு என்னன்னா ஹரி கதா, சத் சங்கம் தான் ரொம்ப உச்சிதமானது. அது உனக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா நீலகிரி பர்வதத்துக்கு போ. அங்க நீலகிரி பர்வதத்துல காகபுஷுண்டி அப்படின்னு ஒரு காக்கா இருக்கு. அந்த காக்கா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் அங்க வந்திருக்கா, ராமாயண கதை கேட்கிறா, ஹரிகதா கேட்டுட்டு இருக்கா. போ, அங்க போய் நீ ஹரிகதா கேளு, உன்னுடைய அத்தனை சந்தேகங்களுக்கு நிவாரணம் அங்கதான் கிடைக்கும், நீ அங்க போ அப்படிங்கிறேன். உடனே அவர் சரி சுவாமி, ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் எண்ணம் வருது, காக்கா கேட்டியா, நான் கருட பக்ஷி, காக்காட்ட போய் புத்திமதி கேட்டுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. ஆனா சிவன் கிட்ட எப்படி கேட்கறது இப்ப? சரி சுவாமின்ட்டு தலைய குனிஞ்சுட்டு உடனே திரும்பி பறந்து போறேன். இங்க பார்வதி சிவன் கிட்ட கேக்குறா, சுவாமி, நீலகிரி பர்வதத்துல எது அங்க கதா, ராமகதா யாரானா சொல்றாளா, ஹரிகதா நடக்கிறதா சுவாமி? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அங்க நடக்கிறதுன்ட்டு அப்படின்னு கேக்குறா. அதுவா தேவி, நீங்களே தானே எனக்கு ஹரிகதா சொல்லியிருக்கேள், ராமகதா நீங்க தானே சொல்லியிருக்கேள், அப்போ நீங்களே கத்து கொடுத்திருக்கலாமே, யாரோ அங்க கத்து கொடுக்கறது உமக்கு எப்படி தெரியும்? தேவி, உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும்ன்றது உனக்கு தெரியாதா? அதோட கூட நானே அந்த ஹரிகதாவை காக்கபுஷுண்டிட்டேந்துதான் கத்துங்க, இத்தனை கல்பங்கள்ல வர அத்தனை ராமாயணத்தையும். ஏன்னா ஒரு ஒரு சில ராமாயணத்துல, அதாவது வேற வேற கல்பத்துல ராமாயணத்துல எப்படி நடந்திருக்குன்னு கேட்டாக்கா, ராமர், அடுத்தது பரதர், அப்புறம் லக்ஷ்மணன், அப்புறம் சத்ருக்னன். ஒரு சில ராமாயணம் நடக்கச்சே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் அந்த சீக்வன்ஸ்லயே பிறந்திருக்கா. இப்போ இந்த ராமாயணத்துல ராமர் கௌசல்யாக்கு, பரதன் கைகேயிக்கு, சுமித்ரிக்கு 2 புத்திரர்கள், லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் அப்படி. ஆனா வேற சில கல்பத்துல ராமாயணத்துல 4 மனைவிகள் தசரதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனை இருக்கு. சோ அந்தந்த காலத்துல பார்த்தத அத்த எல்லாத்தையும் அவர் டெய்லியும் அந்த கல்பத்துல, இந்த கல்பத்துல இப்படி நடந்தது, இந்த கல்பத்துல இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல லக்ஷ்மணன் மேகநாதன் அடிச்சான் இருக்கு, ஒரு சில இடத்துல அவரே அடிச்சதாகவும் வர்ணனை இருக்கு. அதாவது அவர் நன்னா சொல்லியிருக்கார், அந்தந்த கதைகளை அவர் சொல்லியிருக்கார். அதை சிவன் கேட்டுதான் பார்வதிக்கு அந்த கதையை சொல்லிட்டு இருந்திருக்கார். அப்போ சொல்ற, சுவாமி, அங்க கதை நடக்கிறதுங்கிறது அதுவும் கல்ப கல்பமா ராமாயணத்தை பத்தி விவரிச்சு சொல்றாங்கிறது தங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. அப்போ அவர் சொல்றே, தேவி, உனக்கு மின் ஜன்மம் சதியா இருக்கிறச்சே நீ பஸ்மம் ஆயிட்ட பத்தியா, அப்ப நான் பித்து பிடிச்ச மாதிரி நான் அலைஞ்சுட்டு இருந்தேன். அப்ப அலையரிச்சு இப்படி போய் போய் அந்த நீலகிரி பர்வதத்துல போய் எனக்கே ஒரு சுரத்து இல்லாம அந்த உட்காண்டிருந்தேன். அப்ப ஹரிகதா அந்த காகம் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி மறுபடியும் எனக்கு நீ பார்வதியா கிடைக்கிறதுக்கு உதவின அந்த ராமாயண கதை தான், அங்கதான் நான் அதை கேட்டேன் தேவி அப்படிங்கிறா. அப்படியா சுவாமி, அப்ப நீர் அங்க இருந்தீரா அந்த இடத்துல? நான் உடனே அவளுக்கு அந்த இது பின்னாடி இது ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அவள் சத்தியா இருக்கச்சு, இப்போ அவள் பார்வதியா பரமேஸ்வரனோட இருக்கா. அவள் ருத்ரன் சத்தியா இருக்கச்சே, சதி ரூபத்துல இருக்கச்சே ஒரு வாட்டி அவள் சொல்ற, எனக்கு நீர் ஞானம் கொடுக்கணும் சுவாமி, ஞானத்துக்கு சிவன் அப்படின்னு சொல்லியிருக்கு, எனக்கு ஞானம் புகட்டுங்க சுவாமி, எனக்கும் மந்திரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கறச்சு. அப்ப அவர் சொல்ற, அது ரொம்ப குஹ்யமான விஷயம். குஹ்யம்னா ரொம்ப ரகசியமானது. சிலதெல்லாம் என்னன்னா பிரணவம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, 12 அக்ஷரம் அது அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உறக்க எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, ரகசியத்தோட இருக்கணும். ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் ஒரு சிஷ்யனுக்கு கிடைக்கணும் தேவி. அந்த மாதிரி இருக்கச்சு நீ வா, உனக்கு நான் ரகசியமான அதிகுஹ்யமான விஷயத்த நம்ம ரகசியமான இடத்துலதான் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை தனியா ஒரு இடத்துக்கு, அதாவது மற்ற கணங்கள் யாரும் இல்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்க ஒரு மரம் இருக்கு, அந்த இடத்துல உட்காந்து, ஒரு குகைக்குள்ள அந்த இடத்துல உட்காந்து, இங்க உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாறாங்கல்லு மேல உட்காந்துக்கிறேன், சதி ஒரு பாறாங்கல்லு மேல உட்காந்துக்கிறா. அந்த இடத்துல அவர் கண்ணை மூடிண்டு அவளுக்கு அந்த இது மந்திரங்கள்லாம் கொடுக்குற ஒண்ணு ஒண்ணா. அவ அந்த கதைய ராமாயணமோ என்ன என்ன அவர் இத்திஹாச புராணங்கள் எல்லாம் அவர் சொன்னேரோ அது எல்லாத்தையும் பார்வதி கேட்டுக்கிறா.
பார்வதிக்கு என்ன பண்ணணும்? உம் உம் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான், கொட்டணும். அந்த சமயத்துல என்ன ஆறுதுன்னு கேட்டா, தக்ஷ பிரஜாபதி சதியினுடைய தகப்பனார் தக்ஷ பிரஜாபதி ஒரு பெரிய யாக யஜ்யம் பண்றேன்னு சொல்லிட்டு அத்தனை தேவர்களையும் கூப்பிட்டுட்டு சிவனை மட்டும் கூப்பிடாம, இவன் என்ன புலித்தோலை போட்டுண்டு பாம்பை கழுத்துல சுத்திண்டு ஒரு சூலத்தை கையில வச்சுண்டு கையில வேற மண்டவோட வேற வச்சுண்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தா எனக்கு சரிப்படாது. நம்ம அழகா தேவர்கள்லாம் அப்படியே பூஷிதர்களா வரா, நகை நட்டெல்லாம் போட்டுண்டு கிரீட்டம் வச்சுண்டு எப்படி ஜிங்குன்னு வர அந்த மாதிரி இருக்கணும், இவர் என்னத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தக்ஷ பிரஜாபதிக்கு தான் ரொம்ப வஸ்தி, ஏன்னா பிரஜாபதி இல்ல அவர், அதனால தனக்கு ரொம்ப வஸ்தி அப்படின்னு அவருக்கு ஒரு கர்வம் இருக்கு. அதனால பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவர் கூப்பிடல. அவ இங்க பார்வதி சதி மந்திரங்களை எல்லாம் சிவன் கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கு, அவளுக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மேல என்ன ஆகுது, தேவர்கள்லாம் தன்னுடைய வாகனத்துல பறந்து போயிட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே குளு குளு குளுன்னு சிரிக்கிறா. அப்சரஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. கெக்கென்னு சிரிச்சுண்டு கிரிச்சுண்டு சந்தோஷமா, இன்னைக்கு தக்ஷ பிரஜாபதியினுடைய சபைக்கு போக போறோம், நான் இந்த நாட்டியம் ஆடலாம் இருக்கேன், நீ என்ன பாட போற, கந்தர்வர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் அப்படின்னு எல்லாரும் பறந்து பறந்து பறந்து, பிரம்மா வேற அம்ச வாகனத்துல போயிட்டு இருக்கார். இத்தனை பேரும் எல்லாரும் போயிட்டு இருக்கா. அவ போற சத்தம் அவளுக்கு காதுல இடைஞ்சலா இருந்தது. என்ன எல்லாரும் சிரிச்சு கிரிச்சுண்டு சந்தோஷமா போறாளே, எங்க இத்தனை பேரும் போறா அப்படின்ட்டு இப்படி நிமிந்து பாக்குறா. இங்க இவர்கிட்ட இந்த மந்திரத்தை வாங்குறத சொல்ற கொட்டுறத விட்டுட்டா, அங்க பாக்குறா. அவ எல்லாரும் ரொம்ப ஜாலியா போய் எங்க போயிட்டு இருக்கா இவ எல்லாரும் அப்படின்னு பாக்குறா. அப்ப பார்த்தா அவளுக்கு அவ எல்லாம் பேசிக்கிறது தெரியுது. இன்னைக்கு தக்ஷ பிரஜாபதி இந்த நாட்டியம் ஆட போறோம், அது பண்ண போறோம், அப்பா என்னமா பண்ணிருக்கிறவர், எவ்வளவு எல்லாருக்கும் வாரி வாரி வள்ளலா கொடுக்கிறேரே, தான தர்மம் வேற பண்றேரே, இன்னைக்கு அவிர்வாகம் எனக்கு இது கிடைக்க போறது, எனக்கு அக்னி வருணன் எல்லாரும் சொல்றா, எனக்கு இன்னைக்கு அவிர்வாகம் இது கிடைக்க போறது இது கிடைக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா இவ்வளவு பெரிய யாகம், எல்லாரும் தக்ஷ பிரஜாபதியா பெருமையா வேற புகழ்ந்து வேற பேசிட்டு இருக்கா. அப்ப எனக்கு ஏன் அப்பா கூப்பிடல, சரி அப்பா கூப்பிடாட்ட நம்பாந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இவரையும் அழிச்சுன்னு போ அப்படின்னு நினைச்சுக்கிறா. இதுக்கு நடுவில் அங்க விரக்ஷம் இருக்கு. அந்த விரக்ஷத்துக்கு மேல ஒரு கிளி உட்காந்துருக்கு. அந்த கிளி என்ன பண்றது, அதுவும் கொட்டின்னு இருக்கு. அப்படின்னு கொட்டின்னு இருக்கு. இவ சத்தி அத கவனிக்கல. அவ பாட்டுக்கு அந்த மேல ஆகாயத்துல அத்தனை பேரும் போறதெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா நம்ம அப்பா, ஏன்னா அந்த பெண்களுக்கே தன் அப்பா ஆத்து பெருமைன்னா ரொம்ப உண்டு இல்லையா, நம்ம அப்பா ஆத்துக்கா எல்லாரும் போறா, என்னமா அப்பா பண்றாரு யாக யஜ்யம், இவரை கூட்டிட்டு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொட்டல. இவருக்கு என்ன, இது நடுவுல கொட்டினது வேற யாரு ஒரு மாதிரி இருக்கே, நம்ம பார்வதி குரலாட்டம் இல்லையேன்னு சொல்லிட்டு மெதுவா கண்ணை திறந்து பார்த்து, சதி நான் சொன்னது நீ கேட்டியா? சுவாமி நான் கேட்கல, இதோ அப்பாவுடைய யாக யஜ்யத்துக்கு எல்லாரும் போயின்னு இருக்கா, வாரும் கிளம்பும் அப்படிங்கிறா. அப்போ கொட்டினது யாரு அப்படின்ட்டு இப்படி பார்த்தா மேல கிளி. இந்த கிளிய பத்தி நெக்ஸ்ட் ஸ்டோரியில நம்ம பார்ப்போம். அடுத்த வாட்டி ஏதான ஸ்டோரி சொல்றச்சு, அதுக்கு பெரிய கதை இருக்கு. அந்த கிளி யாரு, அவர் சூலாயுதத்தை எடுத்து போடுற அது வரையில் இருக்கட்டும், அது மேல அப்புறம் நம்ம அடுத்த கதையில பார்ப்போம். இங்க இப்ப என்ன ஆகுது, பார்வதி சொல்றா, சுவாமி அப்பா வீட்டுக்கு போலாம் வாங்கும், என் அப்பா தகப்பனார் தக்ஷ பிரஜாபதி என்னமா யாகம் யஜ்யம் பண்றா, இவ எல்லாரும் கிளம்பின்னு இருக்கா, வரும் சுவாமி அப்படிங்கிறா. அவர் உடனே சொல்றேன், இல்ல சதி நம்ம போக வேண்டாம், அப்பா நம்மள கல்யாணம் ஆனா விட்டு ஒரு பெண்ணு மாப்பிளைய அந்த தகப்பனார் கூட்டாத்தான் தகப்பனாருடைய வீட்டுக்கு அந்த பொண் போகணும், இல்லாட்டி போகக்கூடாது. பத்தியை கூப்பிடலதான் அப்ப அந்த மான மரியாதை அவமானங்கள் அந்த பத்னிக்கும் சேரும், அதனால நீ போக வேண்டாம், நம்ம போக வேண்டாம் அப்படின்னா அவளுக்கு அதுவா படல. என்னது எங்க அப்பா இவ்வளவு இது பண்றா, நீங்க இப்படி சொல்லிட்டு வாங்கோ, நீங்க வராட்டா போங்கோ, நான் போயிட்டு வரேன். தேவி வேண்டாம், ஏதான அவன் மனசுக்கு கஷ்டமாக ஏதான நடந்தா நீ வருத்தப்படுவே, போக வேண்டாம் அப்படிங்க. இல்ல சுவாமி எங்க அப்பா வீடு, நான் எப்ப வேணாலும் போலாமே, நீர் வர வேண்டாம், ஆனா நான் அந்த வீட்டுலதானே இவ்வளவு வருஷமா இருந்தேன், எங்க அப்பா இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே கிளம்பி போறா. அவர் சொல்றேன், சரி சதி நீ முடிவு பண்ணிட்ட போகணும்ட்டு, ஏதாவது மனசுக்கு வருத்தமா இருந்தால் திரும்பி இங்க வந்துடு அப்படின்னு சொல்றேன். அவ உடனே பார்த்துட்டு, சரி சுவாமி என்ன அங்க வருத்தமா நடக்க போறது, எங்க அப்பா பார்த்து என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போறார்,
அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு கிளம்பி போறா. அங்க பார்த்தா அவளுக்கு நல்வரவு கிடைக்கல. அவள் அப்பாவும் அவளை ரொம்ப வசதியா என் பெண்ணு வந்திருக்காளே அப்படின்னு இதுவா இல்ல, தன் கணவரை கூப்பிடலையே அப்படிங்கிற வருத்தம். எல்லாரும் உட்காண்டிருக்கா, அவரை தவிர, சங்கரனை தவிர எல்லாரும் உட்காண்டிருக்கா. அவளுக்கு அது தோன்றது, என்ன இது அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா, நம்மள என் கணவனை மட்டும் கூப்பிடலையேன்னு இருக்கு. போய் கேட்கலான்னு பார்த்தா அவர் மதிச்சு பேசல. அந்த இடத்துல அவளுக்கு கோபம் வந்துடுறது. அவ என்ன பண்ணா, இந்த சரீரம் இப்ப திரும்பி போனா அவளுக்கு வெக்கமா இருக்கு. அதனால என்ன பண்றா, இந்த சரீரம் எனக்கு வேண்டாம். இந்த சரீரம் வேண்டான்னு நினைச்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். என்னன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த ராமாயணத்துல அந்த கட்டம், எந்த கட்டம் அப்படின்னா, ராமரும் சீத்தையும் லக்ஷ்மணன் வனவாசத்துக்கு போயிட்டாளா, ராவணன் சீத்தைய தூக்கின்னு போயிட்டான். அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் சீத்தைய தேடணும்ட்டு இங்கேயும் அங்கேயும் போய் ஓடி ஓடி தேடுறா. அப்ப ராமர் கண்ணீரோட கூட, ஏ மரமே என் சீத்தைய பாத்தியா, ஏ தாரு விரக்ஷமே நீ என்னுடைய சீத்தைய பாத்தியா, ஏ நதியே என்னுடைய சீத்தை இந்த பக்கமா போனாளா, ஏ கிளியே, ஏ மயிலே, ஏ மிருகமே அப்படின்ட்டு ஒண்ணு கேட்டுட்டு போயிட்டு இருக்கேன். ஓடி ஓடி போய் கேக்குறார். அத அந்த இடத்துல இதே மாதிரி சதியும் சிவனும் எல்லா சுற்றி பார்க்க வருவா இல்லையா, எல்லாரும் இன்னைக்கு சாப்பாடு போஜனம் சாப்பிட்டாளான்னு சுத்தி பார்க்க வருவா இல்லையா, அந்த மாதிரி அந்த நந்தவனத்துக்கும் அந்த காட்டுக்கும் வந்திருக்காவா. காட்டுக்கு வந்துட்டு அங்க ரெண்டு பேரும் ரம்யமா இருக்கே இந்த இடம், நம்ம கொஞ்ச நாள் இங்க சிரம பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காண்டிருந்தா. உட்காண்டிருக்கச்சு இவா ரெண்டு பேரும் ரொம்ப ரம்யமா பேசின்னு இருக்கா, சிவனும் பார்வதியும். அப்பதான் தூரத்துல பாக்குறா ராமர் அழுதுண்டே, ஹே சீத்தே, ஹே சீத்தே நீ எங்க இருக்கே, மரமே என் சீத்தை இந்த பக்கமா போனாளா அப்படின்னு அழுதுண்டு ஓடி ஓடி கேக்குற. இதை இவ பாக்குறா. உடனே சிவன் என்ன பண்ற, எழுந்து நின்று இப்படின்னு சேவிக்கிறார் ராமரை. அப்ப பார்வதி கேக்குறா, என்ன சுவாமி யார சேவிச்சேள் அப்படின்னா, அதோ ஸ்ரீமன் நாராயணன் பாரு, என்னமா அந்த பாவத்திலேயே முழுகிட்டே இருப்பாரு, அவருடைய லீலையே லீலை, என்ன லீலை அவர் அப்படின்ட்டு இன்னொரு வாட்டி பிரணாம் பண்றார். இதை இவ பாக்குறா. சொல்ற, சுவாமி உமக்கு என்ன சரியா இப்ப எல்லாம் வர வர நீங்க நன்னா கவனிக்க மாட்டேங்கிற, ஸ்ரீமன் நாராயணனா இப்படி இருப்பார், ஒரு பெண்ணுக்காக அழுது ஓடி ஓடி புலம்பி இப்படி இருப்பாரா, இது ராமரே கிடையாது, யாரோ ராமர் வேஷத்துல வேற யாரோ இருக்கா, இது சாதாரண ஒரு ஜீவாத்மா, எல்லாரும் இந்த வேற ராமர்னு தப்பா நினைச்சுண்டு அவரை அது ஸ்துதி பண்றா. நீரும் அது மாதிரி சாதாரண ஜீவாத்மா மாதிரி நீரும் நடந்துக்கிறீரே, உமக்கு இருக்கிற ஞானத்துக்கும் இதுக்கும் இப்படியான, அது ராமரே கிடையாது, ராமரா இருந்தா இப்படி ஒரு ஸ்ரீமன் நாராயணன் இப்படியா இருக்க மாட்டேன், இது வேற யாரும் அப்படிங்கிறா. அவர் சொல்ற, அபச்சாரம் அபச்சாரம் தேவி, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத, சாட்சாத் பரபிரம்மே தான் இப்படி வந்திருக்கார், அவரை போய் கொஞ்சம் கூட சந்தேகமே படாத தேவி, க்ஷமா க்ஷமா கையை கூப்பு அப்படிங்கிறார். அவர் சொல்ற, சுவாமி உங்க நம்பிக்கை இதை பாருங்க, நான் போய் பரீட்சை பண்ணிட்டு வரேன், அவர் ராமரா இல்லையாங்கிறத ஒரு பரீட்சை பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்கோ அப்படிங்கிறா. வேண்டாம் தேவி, விபரீதத்துல போகாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அவள் கேட்கல. இல்ல சுவாமி, தோ பரீட்சை பண்ணி உங்களுக்கு ஊர்ஜிதம் பண்றேன், இவர் ஸ்ரீமன் நாராயணன் இல்லைங்கிறத உங்களுக்கு ஊர்ஜிதம் பண்றேன், இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காண்டிருக்க சிவன் பின்ன பக்கம், இவ முன்னாடி கிளம்பி போற. அப்படி திரும்பிக்கிறா. திரும்பிட்டு இவ என்ன பண்ற, தன்னை சீத்தை மாறி மாத்தின்ட்டான். சிவன் எதிர தன்னை காட்டல, சீத்தையா மாறுறேன்றத காட்டல அவ, ஏன்னா சிவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனால அங்க அவர்கிட்ட சொல்லிட்டு இப்படி திரும்பி சொல்லிட்டு, இதோ வரேன், நான் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு இங்க சீத்தையா மாறி நீள போறா. போய் அங்க அவர் எதிர போயிட்டு இப்படி நிக்கிறா. சீதா முன்னாடி சீத்தையா வந்த அம்பிகாவை சத்திய பார்த்துட்டு உடனே அவர் இப்படி பாக்குறே, மாத்தே பிரணாம், இன்னைக்கு எங்க இந்த வனத்துல தனியா சுத்தின்னு இருக்கேள், ஈஸ்வரன் ஆஷன் வரலையா உங்க கூட அப்படின்னு அவர் கேட்டு. அப்போ இவ யோசிக்கிறா, என்ன நான் இப்ப சீத்தை ரூபத்துல இருக்கேன், ஓ சீத்தை நீ இங்க இருக்கியா அப்படின்னு என்ன கைய பிடிச்சுப்பார் அப்படின்னு பார்த்தாக்கா, இவர் என்ன சொல்லிட்டு, தேவி பிரணாம், ஈஸ்வரனோட வராம இங்க தனியா எங்க சுத்தின்னு இருக்கேள்னு கேட்டு. அப்ப நான் சதிங்கிற என்னுடைய நெஜ உருவம் அவர் கண்ணுக்கு தென்படுறது, நான் வேற உருவத்துல மாறினா வேற எந்த ஜீவாத்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியாது, எப்ப வரையில் நான் நினைக்கலையோ, என்ன அவன் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கலையோ, என்ன வேற எந்த ஜீவாத்மாவும் நான் புரிஞ்சுக்க முடியாது.
ரெண்டே பேர் தான் புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு சிவன், ஒண்ணு ஸ்ரீமன் நாராயணன். இவா ரெண்டு பேர் தான் என்னுடைய நிஜ உருவத்தை புரிஞ்சுக்க முடியும். சிவன் கிட்ட நான் போல, அப்ப இவர் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. உடனே அவ என்ன பண்றா, கைய கூப்பி இப்படி சேவிக்கிறா. அவள் வேற ஒண்ணுமே பேசல, போய் நின்றா, அவ்வளவுதான். கைய கூப்பி இப்படி சேவிச்சா. சேவிச்சுட்டு நீள திரும்பி வரைச்சு சத்தியா திரும்பி வரா. வந்து சிவன் கிட்ட வந்து, சுவாமி க்ஷமிக்கணும், அவர் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிறார். எப்படி தெரிஞ்சுண்ட அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுவா, நான் பரீட்சை பண்ணேன், புரிஞ்சுடுத்து, பேசினார் அவர், அவர் ஸ்ரீமன் நாராயணன் நான் புரிஞ்சுட்டு. இவ வந்து மறைச்சு சொன்னா, தான் சீதையா போனேங்கிறத சொல்லல. அவர் கேட்டார், எப்படி பரீட்சை பண்ண நீ அப்படின்னு கேட்கிறார். அதுவா சுவாமி, போய் நின்ற, அவரே என்ன பிரணாம்னு சொல்லிட்டார் அப்படின்னா. உடனே இவர் சொல்ற இப்படி பாக்குறார். ஒரு பொய் சொன்னா ஒரு மூஞ்சில நம்மள அறியாம ஒரு அசமஞ்சத்தனம் வந்துரும் இல்லையா. சிவன், பார்வதி ரொம்ப சாமர்த்தியக்காரி சதி, ஆனாலும் சிவன் எதிர இருக்கிறவர், அந்த புரிஞ்சுக்க முடியறதுக்கு அவளை விட சக்தி வாய்ந்தவர் இல்லையா. அதனால அவர் இப்படி பாக்குறார், கண்ணை மூடிக்கிறார், என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறார். பார்த்தா அவ சீத ரூபத்துல போனாங்கிறது கண்ணுல தெம்பட்டுருக்கு. உடனே சொல்ற, தேவி என்ன பாப காரியம் பண்ணிட்டே நீ சீத ரூப, சீதா வந்து எனக்கு மாதா மாதிரி, நீ இப்ப மாதா ரூபம் எடுத்ததுனால நான் உன்கிட்ட வந்து எப்பெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நீ மாதாவாதான் தெரியவ. அதனால இன்னில இருந்து நான் உன்னை தியாகம் பண்றேன் அப்படிங்கிற. இவ பின்னாடியே ஓடி வரா, சுவாமி கேளும், சுவாமி கேளும், என்ன க்ஷமிக்கணும், என்ன க்ஷமிக்கணும், நான் போய் சீதாவா நிந்தேனே தவிர அவர்கிட்ட ஒண்ணு, அவரே பேசி எனக்கு பிரணாம்னு சொல்லிட்டார், உடனே திரும்பி வந்துட்டேன் சுவாமி அப்படிங்கிறா. நான் உன்னுடைய சரித்திரத்துல சந்தேகப்படல தேவி, ஆனா எனக்கு நீ மாதாவா ஆயிட்டல்ல ஒரு வாட்டி, அப்ப நான் எப்படி உன்னோட நான் பத்னியா உன்னை எடுத்துக்கிறது, நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நேர கைலாசத்துக்கு போனார். போய் அந்த மலையில உட்கார்ந்தார், கண்ணை மூடிண்டு அவர் தியானத்துல போயிட்டார். திரும்பி கூட பார்க்கல அவர் சத்திய. அப்ப சதிக்கு மனசு, ஐயோ என் பத்தி என்ன விட்டுட்டேரா, விடப்பட்டவள்னு பேர் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் பண்ண ஒரு பிரம்மத்தை சோதிக்க போயிட்டா இல்லையாவா, ஸ்ரீமன் நாராயணனை சோதிக்க போயிட்டா இல்லையா. அதுவும் எப்படி அவருடைய பத்னி மாறி வேஷம் போட்டு, அது பெரிய தப்பா எடுத்து. இப்ப போலீஸ்காரனே திருடினா எப்படி தப்பு இல்லையா, ஒரு திருடன் திருடினா பரவாயில்ல, போலீஸ்காரன் காவலுக்கு இருக்கிறவன் அவனே திருடினா அப்ப அவனுக்கு டபுள் மடங்கு தண்டனை. அப்போ அவ என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ராமர் காலில் போய் விழறா, சுவாமி நான் சீதா ரூபத்துல, அவருக்கு தெரியாதா, அவர் உடனே சொல்றேன், உன்னை தியாகம் பண்ணிட்டானா ஈஸ்வரன் அப்படின்னு கேக்குறேன். சுவாமி என்ன அவரோட சேர்த்து வையும், நான் பண்ணினது பெரிய தப்பு, இதுக்கு பிராயஷ்சித்தம் நான் என்ன பண்ணணும். ஒண்ணு தப்பு பண்ணினா ரெண்டே தான், ஒண்ணு பிராயஷ்சித்தம், ஒண்ணு பரிகாரம். பரிகாரத்தை விட பிராயஷ்சித்தம் தான். பரிகாரம் அதுக்கு ஈடானது என்ன கொடுக்கறது, உலகத்தையே கொடுத்தா கூட பிரம்மத்தை சோதிச்சதுக்கு ஒண்ணும் கிடையாது பரிகாரம். பிராயஷ்சித்தம் தான் பண்ணியானும். சுவாமி நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. காலில் விழுந்து கண்ணீர் விட, எனக்கு சரணம், நான் உங்க சரணத்துல வந்திருக்கேன், சரணம்னு யாரானா வந்துட்டா அவளை கைவிடக்கூடாது, கண்டிப்பா அவளை அவ என்ன கேட்கிறாளோ கொடுத்தானும். உடனே சொல்ற, கவலைப்படாத, இந்த சரீரத்தை திறந்துரு, ஏன்னா இந்த சரீரத்தோட நீ போனீனாக்கா அவருக்கு சீதா ஞாபகமே மாதா ஞாபகமே தான் வரும், நீ மாதாவா ஆனே அப்படின்றதுதான் வரும். ஈஸ்வரன் தன்னோட ஒரு முடிவெடுத்துட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் மன்னிக்கவே மாட்டார். நீ குழந்தையா இருந்து ஆனா நீ பண்ணினது மாதாவா இருந்து தப்பு பண்ணிட்ட, பிரம்மத்தை சோதிச்சுட்ட, அதுக்கு அவர் மன்னிக்கவே மாட்டார். நீ உன்னுடைய சரீரத்தை பஸ்மம் பண்ணிட்டு வேற அடுத்த சரீரம் எடுத்து நீ அவரோட கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா கொடுத்ததே நாராயணன். அப்போ சொல்ற, சரி சுவாமி, அதுக்கும் தகுந்த உச்சிதமான சமயத்தை தாங்களே தேர்ந்தெடுத்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்ட, ததாஸ்து அப்படின்னு ராமர் சொல்லிட்டார். அதனாலதான் இந்த பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி யஜ்ஞ யாகம் பண்றதும், அவளை கூப்பிட வேண்டான்னு மனசுல பாவனை பண்ணினதும் ஸ்ரீமன் நாராயணனே. அந்த டயத்துல அவர் மனசுக்குள்ள பார்வதிக்கு சொல்லிட்டாரா, இப்போ உன் சரீரம் இதான் சாக்குன்னு பஸ்மம் பண்ணிடு, ஏன்னா நீ சிவனோட சேரணுமே, எப்ப சேருவ அப்படின்னு கேட்க, உடனே அவ என்ன பண்றா, சரி அப்படின்ட்டு தன்னைத்தானே அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய சபையிலேயே அவ தன்னை பஸ்மம் பண்ணிக்கிறா. உடனேதான் ருத்ரன் போய்
அந்த ஐயோ என்னுடைய பார்வதி இப்படி போயிட்டாளே அப்படின்னு மன வருத்தம் இருக்கும் இல்லையா சதி. அவ பண்ணின தப்புக்கு பஸ்மம் ஆனாங்கிறது ஒண்ணு. ஆனா அவருக்கு மாயை இப்போ மூடின்னு இருக்கான், தெரியலையாம். ஏன்னா இது அவருக்கே தெரியாம பண்ணணும்ட்டுதான் நாராயணனு பார்வதி தங்க மாதிரி இல்லையா, சதி தங்க மாதிரி அவருக்கு. அண்ணா நீதான் என்ன காப்பாத்தணும் தான் கேக்குறா. அதனால அவர் தன் தங்கைக்கு வாழ்வு நன்னா கொடுக்கணும் தான் அந்த ஐடியாவையே கொடுத்தார் அவர். அதுக்கப்புறம் ஆனா இப்ப இவருக்கு சதி போயிட்டாளா இல்லையா அப்படிங்கிற ஒரு பிரம்ம மனசுல விழுந்து போயிடுத்து. அப்பதான் அவர் இந்த மாதிரி அந்த நீலகிரி பர்வதத்துக்கு அப்படியே ஒண்ணுமே இல்லாம என்னமோ மாறி இருக்கேனே, எனக்கு என்னுடைய அர்த்தாங்கினி இல்லையே அப்படிங்கிற மன வருத்தத்துல அலைஞ்சின்னு இருக்கச்சுதான் கரெக்டா நீலகிரி பர்வதத்துல வரார். அப்போ இவர் கதை சொல்றார். அதுக்கு முன்னாடி கல்பத்திலயும் இப்படி நடந்தது, இது பிரமைதான். பார்வதி பறந்து உனக்கு உன்னோட சேர்த்து வைக்கப்படுவாள். அவள் பண்ண அந்த பிரம்மத்தைய பரீட்சை பண்ண சாபம்னால, அந்த தப்புனால இதுக்கு வேற வழி, உன்னோட சேர்த்து வைக்கிறதுக்கு வேற வழி. அவளுடைய சரீரம் பஸ்மமாயி பார்வதியா பிறக்கிறா அவ ஹிமவானுக்கு. அங்க பார்வதி பிறந்து வளர்ந்து உனக்கு பத்னி ஆவாள்ங்கிறத இந்த காக்கா மின் ஜென்மத்துல ராமாயணத்துல இப்படி மின் கல்பத்துல நடந்த ராமாயணத்தை சொல்ல, அத கேட்ட உடனே அவருக்கு ஓ நாராயணன் நம்மளுக்கு கிருபதான் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு எல்லா ராமாயணத்தையும் கேட்டுட்டு சரி பார்வதி எப்படி நம்மளுக்கு சேர்ந்துருவாள் அப்படிங்கறதோட தன்னுடைய கைலாயத்துக்கு சேர்ந்தார். உமா பிறந்துட்டா ஹிமவானுக்கு. அவளுக்கு பார்வதிங்கிற பேர் வைக்கிறா. பிறக்கச்சேவே அவளுக்கு சிவன் கிட்ட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. உடனே சின்ன குழந்தையிலேருந்தே அவ உட்காந்து தபஸ் பண்ணுவலாம். முதல்ல எல்லாம் அந்த சருகு இலைய சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் அந்த இலையும் சாப்பிடாம அப்படியே மூச்சு காத்து மட்டும் எடுத்துண்டு அப்படியே தபஸ் பண்ணா. அப்போ அவளுடைய தாய் அங்கே இருந்து மா இந்த மாதிரி செய்யாதே, சமஸ்கிருதத்துல மா இந்த மாதிரி பண்ணாதே, இந்த மாதிரி பண்ணாதே, அதான் உமா அப்படின்னு அவளுக்கு பேராயிடுத்து. அதுக்கப்புறம் அவள் நாரதர் பரீட்சை பண்றா, சிவனே பரீட்சை பண்ற, அதில் எல்லாம் தேர்வு பெற்று அப்புறம் பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் ஆறுது. அவ அதுக்கப்புறம் சேர்ந்திருக்கா. இந்த கதாச்சா இது ஞாபகம் வந்துதா தேவி? அப்போ நான் நீலகிரியில இந்த கதைய காக்கபுஷண்டிட்டேந்து கேட்டுண்டேன் அப்படிங்கறது இங்க பார்வதிக்கு அவர் சொல்றேன். இதெல்லாம் அப்ப ஆச்சு அப்படிங்கறத சொல்றேன். ஆம் சுவாமி, எனக்கு ஞாபகம் வந்துடுத்து, எல்லாமே போன ஜென்மத்துது எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துடுத்து சுவாமி. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல சுவாமி. நீரே எனக்கு பாடம் கற்பித்து கொடுத்து எல்லாம் கொடுக்குறேன். நீங்க எனக்கு பதி குரு எல்லாமே நீரே ராமாயணத்தை சொல்ல முடியுமே, அது எதுக்கு காக்கா கிட்ட போய் அனுப்பிச்சு வச்சிருக்க? காக்கா உங்களோட சிரேஷ்டமா? நீர் மகேஸ்வரன். நீங்க கதை சொல்லியிருந்தாக்கா, ராமாயண கதை சொல்லியிருந்தா சத் சங்கம் அவனுக்கு கருடனுக்கு கிடைச்சிருக்குமே. உம்மை விடவா நல்லா யாரானா கதைய சொல்லிட போறா அப்படிங்கறச்சு அவர் சொல்றே, தேவி இதுல 2 காரணம். நிஜமாவே நானே குழம்பி இருக்கிறச்சே, இந்த பிரீத்தியில இருக்கிறச்சே, பார்வதி எனக்கு சதி இல்லையே அப்படின்னு ஒரு மயக்க நிலையில இருக்கச்சு எனக்கே அறிவு கொடுத்தவர் காக்கபுஷண்டி. ஒண்ணு இது காரணம். 2வது என்ன காரணம் கேட்டா, ஒரு ஜீவாத்மா எந்த யோனியில இருக்கும், அதாவது கருடன் அப்படிங்கறதுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா கருட பக்ஷியா இருக்கா, பக்ஷி ரூபத்துல தானே இருக்கு, அதுக்கு சரீரம் பக்ஷி தானே. நான் தேவாதி தேவன், நான் ஒரு நர ரூபத்துல இருக்கேன். தேவாதி தேவன் தேவ ரூபத்துல இருக்கேன். ஒரு தேவன் சொல்றது பக்ஷிகளுக்கு உண்டான புத்தி. அதுவும் இப்ப பக்ஷி கருடன் இந்த லோகத்துல இருக்கு இல்லையா, வைகுண்டத்துல இல்ல. வைகுண்டத்துல இருந்தா அதுக்கு இருக்கிற ஞானம் அறிவு எல்லாமே வேற. இந்த லோகத்துல இருக்கச்சு அப்ப அது பக்ஷி ஸ்வரூபமா பக்ஷிக்கு உண்டான அறிவு தான் அதுக்கு இருக்கும். அப்போ ஒரு பக்ஷி இன்னொரு பக்ஷிக்கு சொன்னா அதை சீக்கிரம் கிரகித்து கொள்ள வேண்டிய சக்தி அதுகளுக்கு நன்னா இருக்கும். நான் சொல்ற விதம், நான் ஒரு தேவாதி தேவன், நான் சொன்னா ஒரு பக்ஷிக்கு என்ன ஏத்துக்குமோ ஏத்துக்காது. அதோட கூட காக்கபுஷண்டிக்கு இவரை அனுப்பிச்சு, கருடன் அனுப்பிச்சு ஸ்ரீமன் நாராயணன் ஏதோ சொல்ல விரும்புறார். அதுல நான் நடுவுல தடங்கள், பிரகிருதிக்கு நீ விரோதமா நான் போகக்கூடாது, இத்தனை காரணங்கள் இருக்கு பார்வதி அப்படின்னு சொல்ல
அவள் உடனே சுவாமி இவ்வளவு இருக்கா விஷயம் இதுல அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. இவா தன் வேலையை பார்க்க போயிட்டா. இங்க கருடன் காக்க பட்சி கிட்ட வந்தார். வந்து அங்க ஒரு சரோவரம் இருக்கு. அங்க முதல்ல எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா நிறைய பட்சிகள் வந்திருக்கு. எல்லா தேவர்களும் பக்ஷி ரூபத்துல வரா. பக்ஷி ரூபத்துல பாருங்க, அவ தேவர்கள்லாம் கூட ஒரு காக்கா சொல்றத புரிஞ்சுக்கிட்டு தானும் பறவையா மாறுறா. ஏன்னா சீக்கிரம் கிராஸ்பிங் பவர் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவளும் காக்க ரூபமாவோ கிளி ரூபமாவோ பறவைகள் அந்த பறவை இனத்தங்கள் எவ்வளவு இருக்கோ அந்த மாதிரி மாறிண்டாலும் தேவர்கள்லாம். நிறைய பேர் எல்லாரும் வந்து அங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. இவரும் என்ன பண்றாரு, கருடனும் அந்த சரோவரத்துல குளிக்கிறார். குளிச்சுட்டு அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கூட ஏற்பாடு இருக்குங்க. அது எல்லாத்தையும் கருட பட்சிக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கிறார். சாப்பிட்டுட்டு வந்து இனிமே ராமகதா ஆரம்பம் அப்படின்னு வரைச்சு அங்க வந்தா காக்கபுஷண்டி பாக்குறாரு. அழி சாக்ஷாத் கருடன் என்னுடைய இடத்துக்கு வந்திருக்கேரே அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏந்து ஓடி போற, சுவாமி நீர் என்னுடைய இடத்துக்கா? எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கேன் நானு. வைகுண்டத்துல நித்திய சூர்யா இருக்கக்கூடியவர் நீர். நீர் என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கேளே, வாங்க வாரும் வாரும் சுவாமி. இதனால நான் ரொம்ப புண்ணியம், உங்களை பார்த்ததுல உங்களுடைய சரணம் என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்ததுல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு அவரை உட்கார சொல்லி, சுவாமி வந்ததுக்கு காரணத்தை சொல்லுங்க, நான் என்ன சேவை உங்களுக்கு பண்ணட்டும் அப்படின்னு உடனே கருடன் சொல்றேன், இல்லப்பா நீர் எந்த சேவையும் பண்ண வேண்டாம். நான் உங்களுடைய சரணத்தை தேடி வந்திருக்கேன். நீர் தான் எனக்கு கிருபை பண்ணணும் அப்படிங்கிறேன். அப்படி நான் கிருபை பண்ணணுமா? என்ன சுவாமி நீர் தான் நித்திய சூரி அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, நான் வந்து எனக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டிருத்து. நான் இப்பதான் அவருக்கு நாகாஸ்திரத்தினுடைய கட்டுக்களை அவிழ்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல, இது அவர் வந்து கட்டுண்டு இருக்கார் அப்படின்னா அப்ப அவர் பெருமாளா இல்லையா? அவர் தன் கட்டுக அழுத்துக்க முடியல அப்படின்னா அவருக்கு அந்த சக்தி இல்லையா? இல்ல ஸ்ரீமன் நாராயணன் மாதிரி யாரோ வந்திருக்காளா? நான் அவர் கட்ட அழுத்து விட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு அவரோட பலம் ஜாஸ்தியா? எனக்கு அவரோட வீரியம் பலம் என்ன இருக்கணுமோ அதெல்லாம் எனக்கு ஜாஸ்தியா? அப்ப எல்லாரும் அவரை பெருமாள்னு சொல்றாரே, பெருமாளோட வசதி ஆயிட்டேனா நானு? இப்படி எல்லாம் எனக்கு மனசுல குழப்பமா இருக்கு. இல்ல அங்க இருக்கிறது ராமரே இல்லையோ, நாராயணன் எங்க பிறந்திருக்கார், அவர் முதல்ல தேடி ஆனோம் நானு அப்படிங்கிறார். சுவாமி பிரம்மைக்கு நீர் உள்ள போயிட்டேர் அப்படிங்கிறா. அப்படியா, என்ன எனக்கு புரியலையே சுவாமி என்ன இரும் உங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் காக்கபூஷண்டிஜி, இந்த குறிப்பிட்ட அதாவது அந்த ஆசிரமம் இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த குறிப்பிட்ட தூரத்துல இருந்து உள்ள வந்த உடனே இவருக்கு மனசுல என்னன்னாக்கா ஒரு அமைதி, ஒரு சாந்தம் ஏற்பட்டதான். அது ஏற்பட்டிருக்கு என் மனசுல. இவ்வளவு நாள் ரொம்ப குழப்பின்னு இருந்தேன், அது ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் என்னுடைய சந்தேகங்கள் போகல அப்படிங்கிறேன். இங்க உட்காரும் அப்படின்னு அவரை உட்கார சொல்லிட்டு நான் ஒரு கல்பத்து கதையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் எல்லாம் இந்த கல்பத்துல ராமர் லக்ஷ்மணர் பரதன் சத்ருக்னன், இன்னொரு கல்பத்துல ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன், 4 மனைவிகள் இருந்தா தசரதற்கு, ஒரு சில கல்பங்கள்ல 3 மனைவிமார்கள், இப்படி யஜ்யம் பண்ணா. ஒரு சில இடத்துல மேகநாதனை லக்ஷ்மணன் கொன்னார், ஒரு சில கல்பத்துல மேகநாதனை ராமர் கொன்னார். அப்படின்ட்டு அந்த விதவிதமா எல்லா ராமாயணத்தையும் அந்தந்த இடத்துல எங்கெங்க அந்த ஸ்டோரி போறதோ ஆரம்பத்துல இருந்து எடுத்து சொல்றேன். அதுல சொல்றேன், முதல்ல அவர் பிறந்த உடனே பால்ய காலத்துல நான் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பால்ய காலத்துல நான் அந்த கௌசலி அந்த புறத்துக்கே போயிடுவேன். அந்த புறத்து ஜன்னல்லையே தான் உட்காண்டிருப்பேன். ராமரை பார்த்துட்ட வாக்குல அப்படியே தான் உட்காண்டிருப்பேன். அவர் கௌசல்யே அவருக்கு அன்னம் ஊட்டுவாள், தச்சிமமும் ஊட்டுறச்சு அவர் என்ன பண்ணுவார், என்னை பார்த்து சிரிப்பார். நான் அந்த பார்வைக்கு ஏங்கி ஏங்கி காத்துன்பேன். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் பறந்து பறந்து அவர் பார்வை என் மேல விழட்டும் அப்படின்ட்டு பறந்து பறந்து அங்கங்க உட்காந்துப்பேன். அவர் திரும்பி அந்த பக்கம் போனா அங்க பறந்து போய் உட்காந்து, இந்த பக்கம் வந்தா இங்க பறந்து போய், அப்படி அவர் முன்னாடி நான் உட்காண்டிருந்தேன். அவர் சாதத்தை வாயிலவா தாய் ஊட்டுவாள் கௌசல்யா, துப்புவார். அந்த துப்பினா உடனே போய் நான் எடுத்து வாயில அவருடைய உச்சிஷ்டத்தை நான் சாப்பிட்டேன். ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணார், என்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு கையை இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி கொண்டு வரார். அடாடா என்னை பிடிச்சு இப்படி நசுக்கிடுவாரோ, ஏன்னா அவர் கையெல்லாம் பிடிச்சு நசுக்கினா அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இவ்வளவு பெரிய என்னை எதுக்கு பிடிக்க வரார், நான் அவருடைய எச்சலை சாப்பிட்டேன்ட்டு என்னை பிடிக்க வராரா
எனக்கு ஒண்ணுமே புரியல. கோவத்துல பிடிக்கிறாரா இல்ல சந்தோஷத்துல பிடிக்க வராரா, அவரை பிடிக்க போறாருன்ட்டு நானும் பறந்து பறந்து விளையாடினேன். பறந்து பறந்து போவேன். ஒரு வாட்டி கையை இப்படி வச்சுட்டு வந்தார். உடனே நான் ஜன்னல்ல வந்து உட்காண்டேன். ஜன்னல் வரி அவர் நின்ற இடத்துலயே தான் நிக்கிறார். கை மட்டும் நீண்டுண்டே போறது. உடனே நான் ஜன்னல் விட்டு வெளியில பறந்து போனேன். அவர் கை ஜன்னல் வழியா வெளியில போயிட்டே இருக்கு. நான் மேல மேல எதுக்கு இவர் என்னை இப்படி துரத்துறார், கைய பிடிக்கிறார் அப்படின்னு நான் பயந்து மேல 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 பறந்து போனேன். பிரம்மலோகத்து வரையில் போயிட்டேன். கை பிரம்மலோகத்து வரையில் இப்படியே அந்த பின்னாடி ராமரோட கை மட்டும் நின்னுட்டு இருக்கு. அவர் 2 வயசு குழந்தையா அங்கேயே நின்னுட்டு இருக்கேன். ஆனா இந்த காக்காயை பிடிக்க கை இப்படி வச்சுட்டு இந்த கை மட்டும் நீள மேல பிரம்மலோகத்து வரையில் போயிடுத்து. அப்ப நான் பயந்து போயிட்டேன். ஐயோ எனக்கு பயமா இருக்கே சுவாமி, நான் உம்ம சரணத்துல இருக்கேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீரோ, எதுக்கு இப்படி கைய வச்சு நசுக்கிறதுக்கோசரம் என்ன இப்படி கைய வச்சுட்டு இருக்கேளா, எனக்கு என்ன காப்பாத்தும், உன்ன சரணத்துல இருக்கேன்னு நான் மனசார அவருடைய திருவடியை நினைச்சுட்டேன். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அதே கௌசல்யா ரூம்ல அந்த புறத்துல அங்க உட்காண்டிருக்கேன். என்ன சுவாமி இது விளையாட்டு, எதுக்கு இப்படி எல்லாம் என்ன படுத்துறேள் அப்படின்னு நான் அவரை கேட்டேன். உடனே அவர் வந்து ஹஹஹஹான்னு சிரிச்சார். வாயா ஆன்னு திறந்து, அவர் வாயா ஆன்னு திறந்து சிரிச்சார். நான் அவர் வயிற்றுக்குள்ள போயிட்டேன். அதாவது காக்கபுஷண்டி காக்கா ரூபத்துல பகவானுடைய வாயிலேந்து வயிற்றுக்குள்ள போயிட்டேன். வயிற்றுக்குள்ள போனா நான் பார்த்தேன், அடாடாடாடாடா, ஒரு 1000 பிரம்மாக்கள். அதுவும் எப்படி இப்படி பிரம்மாக்கள், 3 தலை பிரம்மா, 4 தலை பிரம்மா, 5 தலை பிரம்மான்ட்டு விதவிதமா பிரம்மாக்கள். யாரு நீங்கன்னா பிரம்மாங்கிறா. ஒரு பிரம்மாண்டம், அத்தனை பிரம்மாண்டம் இருக்கு. 1 2 எண்ணவே முடியல. நான் முதல்ல ஒரு இடத்துல போனேன். பார்த்தா அங்க ராமாயணம் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் என்ன மாதிரியே ஒரு காக்கா உட்காந்து அவரை பார்த்துட்டு இருக்கு. காக்கபுஷண்டி மாதிரி அங்க ஒண்ணு உட்காந்து இருக்கு. நான் உடனே வேற இடத்துல பாக்குறேன். வேற பிரம்மாண்டத்துக்கு போனேன். அங்க கிருஷ்ணாவதாரம் நடந்துட்டு இருக்கு. வேற ஒரு பிரம்மாண்டத்துக்கு போனேன். அங்க பரசுவை வச்சு நல்லா கம்பீரமா வெட்டின்னு இருக்காரு எல்லாரையும். சரி வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா அங்க மத்ஸ்ய அவதாரம் நடந்துட்டு இருக்கு. சமுத்திர மந்தனம் நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஒண்ணா நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் நான் 100 வருஷம் இருந்தேன். 100 வருஷம் வயிற்றுக்குள்ள அந்த மாதிரி இருந்த எல்லாத்தையும் நிதானமா நிதானமா பார்த்தேன். அத்தனையும் பார்த்தேன். எனக்கு ஒரே குழம்பம் ஆயிடுத்து. அப்படியே நட்சத்திர கும்பல், சூரியன், எவ்வளவு சூரியன்கள் இருக்கா. ஏன்னா ஒரு பிரம்மாண்டத்துக்கு ஒரு இடத்துலயும் சூரியன் இருப்பா இல்லையா. சந்திரர்கள் பார்த்தா வேற எக்கச்சக்கமா சந்திரர்கள் இருக்கா. என்னது, எங்க வந்திருக்கோம், எந்த லோகத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு எனக்கு புரியல. பார்த்தா வயத்துல பார்த்தா ஒரு சிருஷ்டியா ஆயின்றிருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா எல்லாரும் அப்படியே வாயில பெருமாள் ஆன்னு வச்சுட்டு இருக்கார். நாக்க தங்க போட்டு இருக்கார். நடுவுல நாக்க ஒரு வாட்டி அப்படின்னு ஒரு சுழட்டுறார். அவ ரத்தம் நசுங்கி, அந்த பார்த்தாக்கா துரியோதனன் பீமன் அவள்லாம் நசுங்கி போயிட்டு இருக்கா. அந்த ரத்தத்தை நன்னா தன்னுடைய நாக்கால ஒரு சுழட்டு ரத்தத்தை உள்ள வாங்கிக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நான் எல்லாம் ஒண்ணுன்னா ஒரு வாயில போயிட்டே இருக்கு. மலைகள் போறது, நதி, சமுத்திரம். அங்க பார்த்தா சமுத்திரங்கள்லாம் வேற இருக்கு. விதவிதமான சமுத்திரங்கள், நெய் சமுத்திரம், மது சமுத்திரம் அப்படின்னு, லவண சமுத்திரம் அப்படின்னு அத்தனையும் ஓடின்னு இருக்கு. எல்லா இடத்தையும் நான் 100 வருஷம் இருந்து பார்த்தேன். அத்தனையும் பார்த்து முடிச்சது. அப்பா, இனிமே நம்ம வயிற்றுக்குள்ளேயே எவ்வளவு நாள் இருக்கிறது, வெளியில போவோம் அப்படின்னு நினைச்சுன்னு, பகவானே என்ன வெளியில எனக்கு வர தெரியல, வழியே தெரியல. ஏன்னா நான் எங்கேயோ போயிட்டேன். எப்படி உள்ள போறச்சே போனேன். இப்ப நான் எந்த பிரம்மாண்டத்துல இருக்கேன்னே எனக்கு புரியல. நான் எப்படி வெளியில வருது, ஏன்னா இவ்வளவு 100 வருஷம் சுத்தியாச்சு. இப்ப வெளியில வர்றதுக்கு எந்த ரோடு, எந்த பக்கம், எந்த பக்கமா வெளியில வரணும்னு எனக்கு தெரியல. பகவானே எனக்கு வெளியில வர தெரியலையே, நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன். பார்த்தா திடீர்னு பார்த்தா வாயிலேருந்து நான் பறந்து வெளியில வந்துட்டு இருக்கேன். பெருமாளே உன் திருவடி அப்படின்னு நினைச்சேன். என்ன சரணத்துல ஏத்துக்கோ, நான் எப்படி வெளியில வரணும், இங்கேதான் உள்ள இருக்கணுமா இல்ல நான் வெளியில வரணுமா அப்படின்னு, உன் திருவடி பெருமாளே அப்படின்னு. பார்த்தா வெளியில இருந்து ஆன்னு வச்சுட்டு இருக்க. அதே கௌசல்யாவோட அந்த புறத்துல வெளியில வந்து தொப்புன்னு குதிச்சேன். என்ன பெருமாளே, என்ன ஸ்ரீமன் நாராயணா, என்ன லீலை இது, எனக்கு என்ன நீ காட்ட விரும்புற, நான் என்னத்த பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே சுவாமி அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அவர். என்னை வந்து ரொம்ப விளையாடினார் என் கூட. அந்த மாதிரி ஒரு வாட்டியும் அவர் ராமனா அவதரிக்கிறச்சே 5 வருஷம் அங்கேயே அந்த புறத்திலேயே அங்கேயே இருப்பேன். அவரோடையே விளையாடின்னு இருப்பேன்.
அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பெருசாய் விஸ்வாமித்திர ராசிக்கு வந்துடுவேரா. அப்ப அவர் போயிடுவார், நானும் இந்த நீலகிரி பர்வதத்துக்கு வந்துடுவேன். இப்படியாக அவர் அந்த மாதிரி பண்ணார். இப்னாரி இவ்வளவு 27 கல்பமா நான் அவரை பார்த்திருக்கேன். 28 கல்பமா மகாபாரதத்துல கிருஷ்ணனையும் பார்த்திருக்கேன். அவருடைய லீலையோ லீலை. அவர் யசோத அவர் போர்ச்சேலாம் நான் பறந்து பறந்து பின்னாடி போவேன். ஐயோ எங்க குழந்தை போயின்னு இருக்கே, அதே தானே வாயில இருந்து வெண்ணைய நக்கி கீழே போடும், அந்த உச்சிஷ்டத்தை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சு போனாக்கா அது துப்பவே துப்பாது. சோ அது என்ன பண்ண, நன்ன விரல நக்கி நக்கி பொறங்கையில இருந்து எடுத்து நன்ன இங்கேந்து வர நக்கி தன்னுடைய சகாக்களுக்கு, அவருடைய சகாக்கள் யார் யாரு, தன் சுகா, மன் சுகா, தோஷ், சுதாமா, ஸ்ரீதாமா, தன்சுகா, இப்படின்னு நிறைய பேர். அவள்லாம் என்ன பண்ணுவா, கண்ணா எனக்கு நீ மட்டும் பண்ணி நல்லா சாப்பிட்டு இருக்கே, எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டியான்னுவா. சரி இந்த அங்கே நீ நக்கிக்கோ அப்படின்னு தங்க வரல அவளுக்கு காட்டுவேன். நான் பறந்து போய் அவர் தோள் மேல உட்காந்து நானும் கொஞ்சம் நக்கி கேட்டமான்னு கேட்டேன். பறந்து போன்னு என்னை தள்ளி விட்டுட்டார். ராமன் எனக்கு தன்னை எங்க வேணும்ட்டு எச்சல் துப்பி துப்பி என்ன சாப்பிடுன்னுவே. ஆனா இந்த கண்ணன் இருக்கானே படு மோசம், கொடுக்கவே மாட்டான், எச்சல கொடுக்கவே இல்லை. ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட அழுதுட்டேன். என்ன கண்ணா, ராமாவதாரத்துல நீ கொடுத்தியே, இந்த கிருஷ்ணாவதாரத்துல உன் எச்சல கொடுக்க மாட்டியான்னா பாரு, ராமாவதாரத்துல நான் சத்தியமே பேசுவேன், பொய்யே பேச மாட்டேன். ரொம்ப நிஷ்டாவான், தர்மவான், சத்தியவான் அப்படி இருந்தேன். அதனால என் உச்சிஷ்டம் சாட்டவாளுக்கும் அதே மாதிரி இருப்பா. இங்க நான் பொய்யை தவிர எதுவுமே பேசுறது இல்லை, திருட்டு தவிர வேற எதுவுமே பண்றது இல்லை. அதாவது இங்க போட்டு அங்க தூக்கி, அங்க போட்டு இங்க தூக்கி, இதெல்லாம் நான் ரொம்ப மாயமா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நீயும் அப்படி ஆயிடுவேன், வேண்டாம் ராமாவதாரத்திலே வந்து ஷாட்டுக்கோ அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார் அவர். உடனே இதை கேட்டுட்டு கருடனும் சிரிக்கிறேன், ஓ இப்படிலாம் கூட சொல்றாரு அவர் அப்படின்ட்டு. அப்படி இருந்தது அப்படின்னு எல்லா ராமாயணத்துல தான் பார்த்தது எல்லாத்தையும், ஒரு மகாபாரதத்தை தான் பார்த்தது எல்லாத்தையும் கருடனுக்கு சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டார். இப்ப அவருக்கு மனசு திருப்தி ஆயிடுது. அப்போ எனக்கே இந்த பிரம்மம் உண்டாச்சு அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா நான் பரம பக்தன், என்னுடைய பக்திக்கு மெஞ்சி நான் ரொம்ப நாள் ஆச்சு ராமன் பால்ய காலத்துல பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கல. நான் உன் நினைவா இருக்கேன், கவலைப்படாதேன்ட்டு தன்னுடைய பிரதிநிதியை அனுப்புறதுக்கு உன்னை இந்த மாதிரி மாறி உனக்கு வரவழைச்சு உன்னை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கார், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க. சில சமயம் நம்ம மாட்டுல கூட நம்ம பண்றோம் இல்லையா, நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் அட்டன் பண்ண போக முடியல, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், என் பக்கமா என் பொண்ணு வரா அப்படின்னு நம்ம பொண்ணு அனுப்புறோம் இல்லையா. இல்ல பிள்ளை இருந்தா பிள்ளை வரான், எங்காத்து பிள்ளை பிள்ளை வரான், எங்களால இந்த வாட்டி வர முடியல, என் பிள்ளைய அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ அந்த பிள்ளைய பார்த்த உடனே யார் ரிசீவரோ அவளுக்கு அவ அவங்க அப்பா அம்மா வந்தா மாதிரியே எனக்கு ரொம்ப அவ வரல, ஒரு வித வருத்தம் தான். ஆனா அவள் பக்கமா ஒருத்தர் வந்திருக்காளே, குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கான்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ராமன் உன்னை இங்க கருடா உன்னை இங்க அனுப்பிச்சு என்ன சொல்றாருனாக்கா, கவலைப்படாதே காக்கபூஷண்டி, ரொம்ப வருஷம் எடுத்து என்ன பார்க்காம நினைச்சுட்டு இருக்கேன் இல்லையா, தோ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா என்னுடைய கருடனை உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்படி நீ உன்னை நேர போன்னு சொன்னா நீ போயிருக்க மாட்ட, அதனால நீ வைகுண்டத்துல உட்காண்டிருந்த, அவர் இங்க ராமாவதாரத்துல பண்ணிட்டு இருக்கார், அப்போ உன்னை எப்படி அனுப்புறது, அதனால உன்னை வரவழைச்சு நாகபாசத்தை பந்தனத்துல இருந்து விடுவிக்கிற மாதிரி விடுவிச்சு உனக்கு இப்படி மாயைய உண்டாக்கி என்கிட்ட அனுப்பிச்சிருக்கார். அவருடைய கிருபை எது ஒண்ணுத்தையும் ஒரு லீல மூலமா தான் அவர் காட்டுவார் அப்படிங்கிறத சொன்ன உடனே கருடனுக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சான். அப்பா என்னமா பண்ணிருக்காரு இவர் லீலைய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே கருடன் கேட்கிறேன், சுவாமி நீர் இவ்வளோ தெளிஞ்ச மனசோட இவ்வளவு நல்ல பக்தரா இருக்கீரே, உமக்கு எதுக்கு காக்கா ரூபம், எதனா ஒரு பெரிய ரிஷி முனிவரா இருக்கலாம், ஏதாவது இல்ல பக்ஷிலேயே வசந்த பக்ஷி, இல்ல அழகான பக்ஷி கிளியா இருக்கலாம், இல்ல ஒரு கருடனாவே கூட இருந்திருக்கலாம், வசந்த பக்ஷியா இருந்திருக்கலாம். காக்காங்கிறது ஒரு ரொம்ப விசேஷ காக்கா கிடையாது. ஏன்னா பித்ருக்களுக்கு பிண்டம் வைக்கச்ச காக்கான்னு கத்திட்டு நம்ம பிண்டத்தை வச்சுட்டு வந்துருவோம் இல்லையா. அது வந்து ஒரு சுப சகுனமா காக்காவை எடுத்துக்கிறது இல்லை யாரும். அதோட கூட அதுக்கு குரலும் கர்க்கஷ குரல், காக்கான்னு கத்துறது, அந்த குரலை கேட்டாலே அப்பா கர்ண கொடூரமா இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாரும். இந்த மாதிரி இருக்கச்சே உமக்கு அந்த ஸ்வரூபம் ஏன் வந்தது, எதனால அப்படின்னு கேக்குறேன். ஓ அதுவா கருடா, அது ஒரு பெரிய கதை அப்படிங்க. சுவாமி உங்களுடைய சரித்திரத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்
நீர் அதையும் சொல்லும் அப்படின்னு கேட்க, இப்போ காக்கபூஷண்டி தன்னுடைய சரித்திரத்தை சொல்றேன். இப்போ கருடன் ஏன் அங்க வந்தார், எதனால வந்தார்ன்றது மட்டும்தான் நம்ம இவ்வளவு நாளி பார்த்தோம். இப்பதான் காக்கபூஷண்டி தன் சரித்திரத்தை சொல்ல போறார். என்ன அப்படின்னா, இவர் பூர்வ ஜென்மத்துல, அதாவது ஒரு 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி, அவ்வளோ வாட்டி இவர் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் ஆயிருக்கு. அந்த 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி அவர் ஒரு பிராமண குலத்துல பிறந்திருந்தார். யாரு? காக்கபூஷண்டி. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் சிவபக்தரா இருந்தார். அவருடைய ஆச்சாரியன் நாராயண பக்தர். ஆனா இவருக்கு என்னமோ தெரியல, நாராயண பக்தர்களை கண்டா கொஞ்சம் பிடிக்கல, தன்னுடைய ஆச்சாரியனும் இதனால பிடிக்கல. அதனால இவர் என்ன பண்ணார், அவளை பத்தி புறமுதுகு சொல்றது, அவளை கிண்டல் அடிக்கிறது, அவளை பத்தி இது பண்றது, என்ன நாராயண பக்தன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நிறைய வச்சுட்டு இருந்தார். ஆச்சாரியன் ஒன்னும் சொல்லல. ஆச்சாரியன் நாராயண பக்தரா இருந்தார், இவர் ஆச்சாரியனே கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார். இப்படி பண்றார், இப்படி பண்றார், இப்படி இங்க வந்துட்டார், இது செய்யறார் அப்படின்னு ஏதோ சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆச்சாரியனை பத்தி எப்பவுமே நம்ம தப்பான வார்த்தைகள் சொல்லவே கூடாது. அப்படியே அவ தப்பா இருந்தா கூட, ஏன்னா நம்ம அவர்கிட்ட இருந்துதான் நம்ம வாழ்க்கைக்கு, இந்த லோகத்துல நம்ம வாழறதுக்கு உண்டான கல்வியை கத்துக்கிறோம் அப்படின்னா அவளை பத்தி தப்பாவே சொல்லக்கூடாது. அதுவும் யாரான ஒரு சின்ன இது கல்வி, நம்ம அந்த இந்த 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 சரீரத்துக்கு வேண்டியது ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துண்ட மிதமா தானே நம்ம அதை சம்பாதிச்சு பண்றோம். ஒரு தையலா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், இல்ல சாப்பாடா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துண்டு தானே நம்ம அதை பண்றோம். அப்ப அந்த சாப்பாட்டு பண்றதாவே வச்சுக்கோங்க. தன்னுடைய குருவை பத்தி அவமதிப்பா பேசக்கூடாது. அப்ப அவன் தன் பண்ற பிசினஸ்ல எப்பவுமே நன்னா வரமாட்டான், மோசமாதான் போயிடுவான் அவன். எந்த ஒரு கல்வியும் ஒரு ஆச்சாரியன் கிட்ட கத்துண்டு அதே ஆச்சாரியனை பத்தி அவதூறு பேசினாலோ புறமுதுகு பேசினாலோ அந்த கல்வியில நம்ம என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா வரமாட்டோம். இவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆச்சாரியனை பத்தியே நாராயண பக்தரா இருக்கிறதுனால அவரை பத்தி நிறைய புறமுதுகு பேசிட்டார். ஆச்சாரியன் அதை பொருட்படுத்தல. ஏன்னா ஒரு நல்ல ஆச்சாரியனுக்கு அழகு என்னன்னா, அவ போட்ட ஏதோ தெரியாம பேசுறது, குழந்தை நாளைக்கே புரிஞ்சுதுன்னா வந்துரும் அப்படின்னு விட்டுருவா இல்லையா. அந்த மாதிரி அவர் விட்டுட்டார். அவர் ரொம்ப சத்குணம் உள்ள நிறைஞ்ச ஆச்சாரியன். இவர் என்ன பண்ற, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆச்சாரியன் மேல இவருக்கு நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்குவர் பெருசு அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு. நான் பாரு எவ்வளவு கிண்டல் அடிக்கிறேன், அதுக்கு சரணையே இல்ல, இது வாட்டி கேட்டுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு வேற பேச ஆரம்பிச்சுட்டார். ஒரு வாட்டி ஆச்சாரியன் எங்க கோவில் இருந்தோ இங்கிருந்தோ போயிட்டு வந்துட்டு இருக்கார். எப்பவுமே நம்மளை விட பெரியவாள், வயசுல பெரியவாளோ பதவியில பெரியவாளோ இல்ல ஆச்சாரியர், அதுவும் ஸ்பெஷலி ஆச்சாரியர் வந்தா நம்ம கையெடுத்து சேவிச்சு அவளுக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்தணும். அப்படி நம்ம தெரியப்படுத்தலைன்னாக்கா நம்மளுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அது ஏந்து நின்றுருமா, நம்ம ஏந்து நிக்கணுமா. பெரியவாள் யாரானா வந்தாக்கா அந்த சின்னவாளா இருக்கிறவா நம்ம ஏந்து நின்று அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி நம்ம நிக்கலைன்னா நம்மளுடைய ஆத்மா ஏந்து நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அது கிளம்பி போயிடும். நீ மதிக்க கூட தெரியல, இந்த சரீரத்துல இருக்கு, இந்த சரீரம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம், இதுல நான் இருக்கிறது அச்ச, எனக்கு இந்த சரீரமே வேண்டான்ட்டு போயிடுவோம். அது அதனாலதான் என்னன்னா, எப்பவுமே யாரு பெரியவா நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா கூட யாரானா ஆத்துக்கு பெரியவாளா வந்திருந்தாக்கா அவ தப்பாவே இருந்துட்டு போட்டோம், அந்த பாவம் அவளை சேர்ந்துக்கட்டும். ஆனா நம்மளுடைய ஆத்மா வெளியில போகாம, நம்ம இந்த சரீரத்துல மூலமா தானே கர்மத்தை கழிக்க இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள வந்திருக்கு. அது நடுவுல திடுப்புன்னு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, எப்படி கர்மத்தை கழிக்கிறது நம்ம. அதனால நம்ம உடனே என்னன்னாக்கா நம்ம நன்னா நடந்துக்கணும். அந்த ஆத்மாவுக்கும் ஒரு பெருமை இருக்கணும், ஓ இந்த சரீரத்துல நான் இருக்கோம், நன்னா கர்மத்தை முடிச்சிரும், சீக்கிரம் பெருமாள்கிட்ட போவோம் அப்படிங்கிற ஒரு அது வரணும். அப்ப அந்த இவர் என்ன பண்ண, இந்த சிஷ்யன் ஏந்தே நிக்கல. ஆச்சாரியன் வந்தாக்கா நன்னா கால் மேல கால் போட்டு ஜிங்கு ஜிங்கு நான் கால் ஆட்டிட்டு எல்லாம் பெரியவாள் எதிர உட்காரக்கூடாது. காலை இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு அவன் மூஞ்சிக்கு எதிர கால் தெரியற மாதிரி அப்படி எல்லாம் உட்காந்துக்க கூடாது, தப்பு அது. அதெல்லாம் பொருட்படுத்தாம இவர் அந்த மாதிரி உட்காண்டார். குரு ஒன்னும் சொல்லல, ஆச்சாரியன் ஒன்னும் சொல்லல, அன்னிட்டு குழந்தை நம்ம குழந்தை போட்டோம் போ அப்படின்ட்டு அவர். ஆனா அந்த பையன் சிவபக்தனா இருந்தது இல்லையா, சிவனுக்கு இது பிடிக்கல. ஏன்னா சிவன் பரம வைஷ்ணவன், முதல் வைஷ்ணவனே சிவன் தான். அவர் என்னன்னா
அதாவது ஹிந்தியில ஒரு பழமொழி இருக்கு, ஹரி பூஜே தனுமிலே, ஹரி பூஜே தனுமிலே, பக்தனு பூஜே ஹரிஹி மிலே. அதாவது நீ ஹரிய சேவிச்சாக்கா உனக்கு தனம்லாம் கிடைச்சிடும், என்ன செல்வம் கேட்கறையோ கிடைச்சிருமா. ஆனா ஹரியினுடைய பக்தர்களை நீ பூஜை பண்ணா அந்த ஹரியே உனக்கு வந்துருவேறான், கிடைச்சிடுவேறான். ஹரிபக்தர்கள் கிட்ட அவளை நீங்க சேவிச்சு எழுந்தா அந்த பெருமாளே வந்துருவாளாம். பெருமாள் அவர் கூட தூக்கி கொடுக்க வேண்டாம், பெருமாள் ஐயோ என் பக்தனை நீ சேவிச்சியா, நான் வரேன் வந்துட்ட அப்படின்னு வந்துருவேறான். அப்போ இதுல சிவன் பரமபக்தர், முதல் வைஷ்ணவன்னா சிவன் தான். அவருக்கு நாராயண பக்தர்களை யாராவது சொன்னா சுத்தமா பிடிக்காதான். அதுக்கப்புறம் என்ன மதிப்பு கேளு, சாபம் தான் கொடுப்பேறான் அவர். அவர் உடனே சபிச்சுட்டார். எனக்கு நான் பரம புருஷனா ஏத்துன்னு இருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணனை பூஜிக்கிற ஒரு பக்தன் எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும், அவனை நீ தப்பா பேசி மதிக்கலையா, எழுந்து நிக்கலையா, நீ பிறந்து பிறந்து உனக்கு அஜகரனா போ, 1000 ஜன்மம் எடுத்து உன்னுடைய இந்த பாபம் கழியாது, 1000 ஜன்மம் 1000 பிறவி எடு அப்படின்ட்டு சபிச்சுட்டேர் உடனே, ஒரே நிமிஷத்துல. உடனே அவன் பாம்பா மாறிட்டான். அஜகர்னா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு தானா போக கூட போகாடுது அண்ணன் தின்ன, அதுக்கு என்ன வருதோ அதுல புக்குன்னு வாங்கிக்கும், அவ்வளவுதான், அவளுக்கு அவ்வளவுதான் முடியும். அதாவது பாபத்தை கழிக்க கூட அந்த உருவம், சரீரம் நல்லதா உருவம் வேணுமே நம்ம கர்மாக்களை கழிக்க. அது அப்படியே ஒண்ணும் பண்ண முடியாது, அது பனிஷ்மெண்டே. மலைப்பாம்பு, பாம்பு, விஷப்பாம்புகள் எத்தனை இருக்கோ அவ தன்னுடைய பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தமா. அந்த அந்த சரீரத்துல அவ எந்த கர்மாவும் பண்ண முடியாது. அது மலைப்பாம்பா போன்ட்டேர், அஜகரனா போ அப்படின்ட்டேர், மலைப்பாம்பா மாறிட்டேர். ஆனா இந்த ஆச்சாரியன், நாராயண பக்த ஆச்சாரியன் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஐயோ என் சிஷ்யன் இப்படி ஆயிட்டானேன்னு மனசு வருத்தம். நல்ல ஆச்சாரியனுக்கு என்னன்னா தன்னுடைய சிஷ்யனை தன்னை விட வஸ்தியாய் ஆக்கணுங்கிறதா ஒரு நல்ல குருக்கு அடையாளம். அப்ப அந்த ஆச்சாரியனுக்கு ரொம்ப வருத்தமா. அவர் உடனே சிவன் கால சாட்சாத் கீழ விழுந்துட்டார். சுவாமி, என்னுடைய சிஷ்யனை மன்னிச்சிரும், அவன் ஏதோ தெரியா குழந்தை, ஒரு அல்ப புத்தியில பண்ணிட்டான், அவனை இப்ப நீர் சுவாமி ஆச்சு, நீர் கிருப காட்ட வேண்டாமா, அவன் உமக்கு பக்தனா இருக்கானே. அவர் சொன்ன, எனக்கு பக்தனா இருந்தா மட்டும் போராது, நாராயண பக்தனா மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி மதிக்கலன்னாக்கா அவளுக்கு நான் என்னைக்குமே அருள் பாவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சுவாமி அவனை மன்னிச்சிரும் சுவாமி, இந்த தண்டனையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு சொல்லும். நீர் பாம்பாவை சொல்லிட்டு மலைப்பாம்பு பாட்டுக்கு இருக்கும், ஒரு 300-400 வருஷம் கூட உயிரோடு இருக்கும். அதுலயும் அவன் ஒரு ஜென்மமே அப்படி, அதுக்கப்புறம் புழு பூச்சி அதுன்னு ஒரு 1000 ஜென்மம். அதுக்கப்புறம் அவன் எப்ப கர்மத்தை கழிச்சு எப்ப பெருமாள்கிட்ட அந்த ஜீவாத்மா போறது அப்படின்னு சொன்ன உடனே பாக்குறேன். அப்ப அந்த பாம்பை பார்த்து சொல்ற, பாத்தியா உன்னுடைய குரு, நீ அவருக்கு மதிக்கல, ஆனா அவர் பார் உனக்காக எப்படி பேசுறார் பார், இதுதான் ஹரிபக்தனுடைய ஒழுக்கம். நீ உன்னை என் பக்தன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்ட்டு சிவன் சொல்ற. உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுறது. பாம்பு அப்படியே கண்ல இருந்து ஜலம் வருது அதுக்கு. ஏன்னா இப்போ தான் பாம்பு ஆயிட்டோம்னு தெரியுது, ஒண்ணும் பேச முடியல, ஒண்ணும் சொல்ல முடியல. இவர் சொல்ற, அத மன்னிச்சிடும் சுவாமி அப்படின்னு சொல்ல, உடனே சொல்ற, உனக்காக அவனுக்கு என்னன்னா இந்த 1000 வருஷம் அது நான் ஒரு வாட்டி வாயிலிருந்து எடுத்துட்டேன், அது அந்த ஜனனம் எடுத்துத்தான் ஆகும், அதுக்கு வேற வழியே கிடையாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு பிறந்து இறந்து போகணும் இல்லையா, திருப்பி திருப்பி பிறக்கணும், திருப்பி திருப்பி இருக்கணும். அதுல இவன் கஷ்டம் இறக்கரிச்சே வச்சுக்கோங்க, உயிர் போல இழுத்துன்னு இருக்கு. ஐயோ எனக்கு வலியா இருக்கே, என் பிராணம் போனா பரவாயில்லையேன்னு எவ்வளவு பேர் கதறா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கதறா இல்லையா. அந்த மாதிரி கதறின்னு இருக்க மாட்டான், டக்குன்னு உயிர் போயிடும். பறக்கரிச்சையும் அவனுக்கு எந்தவித கஷ்டமும் இருக்காது, பிறவியும் மரணமும் அவனுக்கு சுகமா இருக்கும், கஷ்டத்தை கொடுக்காது. அவனுக்கு செத்து போறதும் அப்படியே உட்காண்டே இருக்கா போயிட்டா அப்படின்றோம் இல்லையா, அதுதானே நல்லது. அவ மல மூத்திரத்துல நடுவுல படுத்துண்டு இது வலிக்கிறதே அது வலிக்கலையே, உட்கார முடியலையே, ஏந்துக்க முடியலையே, சாப்பிட முடியலையே, தூங்க முடியலையே, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுண்டு மரணம்ங்கிறது எவ்வளவு போனா போறோம்னு வீட்டுல இருக்கிறவாளும் நினைச்சு அந்த வீட்டுல அந்த அவளுடைய புத்திரன் புத்திரியே ஜன்னலுக்கு வெளியில டாக்டர்கிட்ட கேட்டுருப்பா, இன்னும் எவ்வளவு நாள் இழுக்கும் இப்படி டாக்டர், எப்போ அப்படின்னு கேட்பா.
நம்ம குழந்தைகளே ஐயோ நம்மளை பத்தி இப்படி கேட்கறதா அப்படின்னு அந்த ஜீவாத்மாக்கு அது வேற ஒரு மனசு வருத்தம். இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைய வளர்த்தேன், நான் எப்ப சாவேன்ட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் பார், என்ன குழந்தை இது அப்படின்னு அவளுக்கு அது வேற வருத்தம் வரும். வாயில கஞ்சி விட்டா வெளியில வரும், கஞ்சி முழுங்கவும் முடியாது, வெளியில துப்பின்னு இருக்கும். அந்த ஜீவாத்மா அப்படி கஷ்டப்பட்டு போறது ஜீவாத்மாக்களும் நிறைய இருக்கு. ஆனா இனி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுன்றதுனால இவனுக்கு அந்த மாதிரி துர்மரணம் வராது, சுமூகமா இறந்து போயிடுவான். அது சீக்கிரம் 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 ஜனனம் மரணம் அப்படி ஆயிண்டே கூடிய சீக்கிரத்துல 1000 ஜனன மரணத்தை முடிச்சிருவான் அப்படின்னு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பிறவி எடுக்கிறதுல இவனுக்கு சத் புத்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சுட்டார். இந்த அஜகரப்பை எடுத்து அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி சிவன் சொன்ன மாதிரி பிறவி எடுத்து மறிச்சு எடுத்து மறிச்சுண்டு அந்த 1000 ஜன்மங்களையும் அவர் கழிக்கிறது. அது அதுக்கப்புறம் ஒரு மானிட பிறவி கிடைக்கிறது. மானிட பிறவி கிடைச்சா இப்போ அதுக்கு தான் நன்னா இருக்கணுங்கிற பயம் இருக்கு மனசுல. ஐயோ பெருமாளே நல்லபடியா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும்ட்டு ஸ்ரீமன் நாராயண பக்தியே பண்ணிட்டு, பகவானே எனக்கு சக்தி கொடு, பக்தி பண்றதுக்கும் சக்தி நீதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு எப்ப பார்த்தாலும் ஹரிநாமத்தை சொல்லிட்டு ஊரு ஊரா அலைஞ்சுட்டு இருக்கு. எப்போ நல்லபடியா பெருமாள் கிருப்ப பண்ணணுமே அந்த பயம் இருக்கு. இப்பதான் 1000 ஜன்மம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், இதுலயாவது நல்லது பண்ணி பிழைக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இப்படியே போய் இதே நீலகிரி பர்வதத்துல வந்துடுத்து. அப்ப நீலகிரி பர்வதத்துல லோமஷ ரிஷி அப்படின்னு சில இடத்துல மகாபாரதத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரோமஷ அப்படின்னு எழுதியிருக்கும், சில இடத்துல லோமஷ அப்படின்னு எழுதியிருக்கும். 2 பேரும் ஒத்தரையே தான், தனித்தனி ஆள் கிடையாது. இவா எப்படின்னாக்கா ரோமஷம், இவாள் நிறைய ரோமம் இருக்கும் அவருக்கு. அவருக்கு பெருமாளை பத்தி கதைகள் நன்னா, இவரும் வியாசர் எழுத எழுத அந்த கதைகள்லாம் கேட்டு கேட்டு அந்த மனசுல அப்படியே இவர் கதை சொல்லுவார் எல்லாருக்கும். சூத பௌராணிகர் அப்படின்லாம் நம்ம பாகவதத்துல எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அவள்லாம் இவருடைய வம்சத்துல வந்தவா தான், ரோமஹர்ஷனுடைய வம்சத்துல வந்தவா. இவருக்கும் சாவு அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. எப்படின்னா அவருடைய ஒரு ஒரு ரோமம் ஒரு ஒரு கல்பத்துல விழும், அது மொத்த ரோமம் விழுந்தாதான் அவருக்கு மிருத்யு. அந்த மாதிரி அவர் அதுவரையில் பெருமாளுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய கதையை எல்லா அவதார கதையும் அங்கங்க சொல்லிண்டே இருப்பார். இந்த லோமஷ ரிஷி பாண்டவர்களுக்கும் மகாபாரதத்துல கதை சொல்லியிருக்கார், நிறைய கதை சொல்லியிருக்கார் அவர். அப்ப அந்த லோமஷ ரிஷி அங்க உட்காண்டிருக்கார், அங்க அவர் அப்படியே பெருமாள் கதையை பாடின்னு இருக்கார் அந்த மாதிரி. அப்ப இந்த இவர் பிராமணன் அங்க போறார். அங்க போய் ஐயா என்ன அழகா கதை சொல்றார் இவர் அப்படின்னு உட்காண்டு, சுவாமி இது எப்படி ஆச்சு இந்த அவதாரத்துல? அவர் அவருக்கு புரிஞ்சிருத்து ஒரு லோமஷ ரிஷிக்கு, இவ்வளவு தூரம் நீலகிரி பர்வதத்துக்கு ஒரு ஆத்மா வந்திருக்குன்னா சாதாரண மனுஷங்களால அங்க போகவே முடியாது, அதைய மீறி ஒரு ஆத்மா இங்க வந்திருக்கு அப்படின்னாக்கா அப்போ கண்டிப்பா அந்த ஆத்மாவுக்கு ஒரு தகுதி இருக்கு, பெருமாளுடைய கிருப்பை இருக்கு, அப்பதான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா அப்ப அதுக்கு நல்ல சத் விஷயங்களை 4 சொல்லி கொடுத்து மேல பகவான் திருவடியை போய் சேர்றதுக்கு நல்ல வழி அதுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ராமாயண கதை நல்ல நாராயண அவதாரத்தினுடைய ஒரு கதையா சொல்ற. ஆனா இவருக்கு என்னன்னாக்கா கொஞ்சம் அவசரம், இதையும் தெரிஞ்சுக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஆச்சாரியார் பேசிச்சு நம்ம நடுவுல கவுனு காக்கா மாதிரி கத்திண்டே இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அவ சொன்னா மொத்தத்தையும் சொல்ல விடணும், அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுமா. அதுவும் அவரை பேச விடாம, சரி சந்தேகம் ஒண்ணு இருக்கு நடுவுல கேட்கலாம், ஆனா அவர் வாயை திறக்க விடாத நம்மளே பேசின்னு இருந்து அவர் என்ன சொல்றது பதில் சொல்றது இப்ப ஆரம்பிக்கிறதா வேண்டாமான்னு தெரியாம இருக்கச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவர் லோமஷ ரிஷி இரு ஒரு நிமிஷம் அப்படின்றதுக்குள்ள இவர் இல்ல இல்ல இந்த அவதாரத்துல இவர் இப்படி பண்ணார், அந்த அவதாரத்துல அங்க பண்ணார், இப்ப இங்க எப்படி நடந்தது அதுக்கு பதில் சொல்ல அவர் வாயத்தறதுக்குள்ள ஒரு நிமிஷம் சுவாமி எனக்கு முதல்ல அவதாரம் நீர் சொன்னேரே அதுல சத்த குழப்பமா இருக்கு அப்படின்னு இப்படி அவரை பேசவே விடாத கண்டினியூஸ்லி கேள்வி கேட்டுட்டே இருந்தார். அப்போ லோமஷ ரிஷிக்கு கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தார். என்னதான் இருந்தாலும் ஒரு ஆச்சாரியனுக்கு கோபம் வந்துடும் இல்லையா, என்ன காக்கா மாதிரி நான் சொல்றதுக்கு முன்னாடி என் வாய்க்குள்ள பூந்துட்டே இருக்கேன், நீ காக்காவா போ அப்படின்ட்டு போச்சு. திருப்பியும் காக்கானாக்கா அதுக்கப்புறம் என்னென்ன பிறவி இருக்கோ, இப்பயும்
ஒருத்தர்கிட்ட கதை கேட்டு இவர் ஆச்சாரியன் ஸ்தானத்துல லோமஷ ரிஷி இருக்கார். அவர்கிட்ட தான் கதை கேட்க வந்திருக்கார். ஆச்சாரியனை பேச விடாத அவர் வாய்க்குள்ள பூந்துண்ட அவர் காக்கா போன்ட்டே. இப்ப இதுக்கு பிராயஷ்சித்தத்துக்கு எவ்வளவு ஜென்மம் எடுக்கணுமோ? ஆச்சாரியனை வழிமறித்து இல்ல ஆச்சாரியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவருடைய கோபத்தை உண்டாக்கினாக்கா அப்போ அது ஒரு பெரிய பாப்பம். இப்ப திருப்பி மறுபடியும் எவ்வளவு ஜென்மம் எடுக்கணும்னு தெரியல, பயம் வந்துடுத்து. அப்படியே காக்காவா உடனே மாறிட்டார் காக்காவா. ஏன்னா லோமஷ ரிஷி பேர்பட்ட ரிஷி. அவர் சொன்ன மறு நிமிஷம் காலெல்லாம் காக்காவா வந்து அப்படியே ரெக்க வந்தது. அப்படியே உட்காந்து கண்ணுல இருந்து ஜலம் வருது. அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்து அழுதுன்னு இருக்கு. அவர் லோமஷ ரிஷி பார்த்தார், அடாடா எதிர இருக்கிற ஜீவாத்மா சாதாரண ஜீவாத்மா தான், இவ்வளவு தூரம் வந்துட்டான்னா கொஞ்சம் சிரேஷ்டமானவன், ஆனாலும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மா தானே. நான் ஒரு இவ்வளவு பெரிய ரிஷியா இருந்து எனக்கு எப்படி கோபம் வந்து, எதனால இப்படி ஆச்சு? ஓ இதுவும் அவனுடைய லீலை, எனக்கு வாயிலிருந்து சாபம் வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு தன்னுடைய இது புரியுறது. நான் குருவா இருந்து இப்படி பண்ணிருக்க கூடாது என் சிஷ்யனுக்கு அப்படின்ட்டு, காக்கா நீ எந்த ரூபம் ஒன்னாலும் எடுத்துக்க முடியும், உனக்கு காக்கா ரூபத்திலயே இருக்கணும். நான் காக்கான்னு சொல்லிட்டு இப்ப நீ காக்காவா மாறிட்ட, ஆனா நீ இவ்வளவு காலம் காக்காவாவே இருன்னு நான் சொல்லல. அதனால நீ உடனேவே எந்த ரூபம் வேணும்னாலும் மாறிக்கும். காக்காவா போன்னு சொன்ன மாறிட்ட. இப்ப நான் திருப்பியும் சொல்றேன், உனக்கு எந்த ரூபம் வேணுமா, நீ தேவேந்திரனா மாறணுமா, சூரியனா மாறணுமா, சந்திரனா மாறணுமா, உனக்கு என்னமா ஆறணும் அந்த ரூபத்தை நீ எடுத்துக்கோ. தேவர்கள் ரூபத்தை எடுத்துக்கோ. என்ன ஒன்னாலும் கிண்ணற யக்ஷ கந்தர்வ கிண்ணற என்ன வேணுமோ அந்த ரூபத்தை எடுத்துக்கோ. உனக்கு பகவான் அனுகிரகம் கிடைக்கட்டும், பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் கிடைக்கட்டும். ஸ்ரீமன் நாராயணனோட உனக்கு இருக்கிற என இவ்வளவு அப்படியா என் எதிரி இருக்கிற இந்த ஆத்மா யாரும் கண்ணை மூடி பாக்குற, அடாடா இது 1000 ஜென்மங்களுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரியனுக்கு பண்ணி அஜகரனா இருந்து அதுக்கப்புறம் 1000 ஜென்மத்தையும் கடந்து இங்க வந்திருக்கு இந்த ஆத்மா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. அத போய் திருப்பியும் பள்ளத்துல தள்ளிட்டேனே அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. சொன்னார், நீ எந்த ரூபம் ஒன்னாலும் எடுத்துக்கோ, ஸ்ரீமன் நாராயணன் உன் கூட இருப்பார். அவருடைய லீலைகளை கண்டு மகிழ அவரோட விளையாட உனக்கு நிறைய கிடைக்கும், பக்தி கிடைக்கும் உனக்கு. அவர் சொல்ல, எனக்கு இப்பவும் நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கல சுவாமி அப்படின்னா, என்ன வேணும் உனக்கு? எனக்கு நாராயண பக்தி வேணும் சுவாமி அப்படின்னோடனே, ததாஸ்து, ஒருவர் நீயா நினைக்கிற வரையில் உனக்கு மிருத்யு ஆகாது. உனக்கு ராமருடைய அந்த ஸ்ரீமன் நாராயணனை பரிபூர்ணமா அனுபவிக்கிறதுக்கு அத்தனை கிருப்பையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மாறிக்கோ, உன்னுடைய ரூபத்தை மாத்திக்கோ, உனக்கு அந்த சக்தி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறேன். அவர் சொல்ற, இல்ல சுவாமி, நான் இந்த காக்கா ரூபத்திலேயே இருக்கேன். ஏன்பா, இது ரொம்ப சுபமான பறவை கிடையாது காக்கா, குரலும் நன்னா இருக்காது, கர்க்கஷமா இருக்கும், நீ அழகான ரூபத்தை எடுத்துக்கோ அப்படின்னா, வேண்டாம் சுவாமி, இந்த ரூபத்துலதான் எனக்கு ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளே கிடைக்கும் நீங்க சொல்லியிருக்கேன், அப்ப இதே ரூபத்திலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேந்துதான் அவருக்கு காக்கபுஷுண்டி அப்படிங்கிற பேரை ரோமஷ ரிஷி தான் அவருக்கு நீ காக்கபுஷுண்டின்ற பேரால ராமாயணம் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ உன்கிட்ட வந்து கேட்டுப்பா, அந்த மாதிரி நீ இருப்ப. ராமருக்கு ரொம்பவும் பிரியமானவனா நீ நடந்துப்ப. ஸ்ரீமன் நாராயணனுடைய கிருபை உனக்கு எப்பவும் கிடைக்கும். கல்பாந்தரமா நீ ராமரையும் கிருஷ்ணரையும் அனுபவிப்ப, எல்லா அவதாரங்களையும் பார்ப்ப, அத்தனை பிரம்மாண்ட அவர் வரம் கொடுத்துட்டே போறார். இது சாபமா வரமான்னு சந்தேகம் வந்துரும் எல்லாருக்கும். நீ அத்தனை அவதாரத்தையும் பார்ப்ப, பிரம்மாண்டமா அந்தந்த லோகத்துல போய் நீ எல்லாத்தையும் சுகத்தை அனுபவிப்ப அப்படின்ட்டு. அதான் வயிற்றுக்குள்ள போய் ஜிங்குன்னு எல்லா பிரம்மாண்டத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஜங்குன்னு வெளியில வந்துட்டு இருக்கே பாருங்க இல்லையா, அந்த மாதிரி உனக்கு கிடைக்கும். சகல உனக்கு அந்த அனுபவம், பக்திங்கிற அனுபவத்தை பூரணமா நீ வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு லோமஷ ரிஷி தன் வழி கிளம்பி போயிட்டார். இங்க அன்னியிலேந்து நான் இந்த காக்கா ரூபத்திலேயே இப்படியே ராமாயணத்தை டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். பாகவதத்தை எல்லாரும் கேட்டா அதையும் சொல்லு. ஆனா ராமாயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா ராமர் கூட போய் நான் விளையாடுறேன். கண்ணன்னா எனக்கு வெண்ணெய் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான், அங்கேயும் போகாம இல்ல, போய் அதையும் ரசிச்சுப்ப.
அவர் வந்து காக்காயை விரட்டுறேன்ட்டு பின்னாடியே கொம்பு எடுத்துட்டு இவரை விரட்டு வேறாம். அதையும் ரசிச்சிருக்கேன். பறந்து பறந்து போய் பண்ணுவா. என்ன இந்த காக்கா பின்னாடி போயின்னு இருக்கு, நீ வா அப்படின்ட்டு யசோத அவரை இழுப்பாராம். இல்ல எனக்கு இந்த காக்கா வேணும்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு, வர்ணனை இருக்கு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எல்லா அனுபவத்தையும் நான் எடுத்திருக்கேன். இப்பேற்பட்ட அவனுடைய லீலையே லீலை. இந்த லீலைய நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இதன் மூலமாக உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கருடா. இப்போ உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க கருடனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி இல்லாம அவர் விளையாடி இருக்கார், என்னமா விளையாடி இருக்காரு உம்ம கூட, என்னமா அவர் சந்தோஷப்படுத்திருக்காரு உண்மை. நீர் என்னை என்னை இங்க அனுப்பிச்சதுனுடைய காரணமும் இப்பதான் எனக்கு புரியுறது சுவாமி. அவர் வந்து என்ன சாதாரணமா அனுப்பல. என்ன நான் வந்து வைகுண்டத்துல இருக்கேன், நம்ம நல்ல பக்ஷி ராஜா அப்படின்னு பேரு இல்லையா, பக்ஷிராஜ் அப்படின்னு பேரு இல்லையா, நம்ம சிறந்த பறவை, நம்மள மாதிரி பறவை எப்படி இருக்கும், நான் பெருமாள் ஜம்முன்னு கையில தூக்கிட்டு போறேன், எப்படி எல்லாம் இருக்கேன், நான் தான் வசந்தவன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு சின்ன பறவை கூட நீ 27 28 கல்பமா ராமாயண மகாபாரதத்தை அனுபவிச்சுன்னு எப்பேற்பட்ட சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, இது காக்காய்க்கும் காக்கபுஷண்டிக்கும் கருடனுக்கும் நடந்த சம்வாதம். இது எதுல எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டா துளசிதாசர் ராமாயணத்துல எழுதியிருக்கு. இதே துளசிதாசர் நேத்தி நம்ம கதை பார்த்தோம் இல்லையா, துளசிதாசர் கதை பார்த்தோம் இல்லையா, அவர் ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி சிவபகவான் அவருக்கு பிரத்யக்ஷமாயி அவர்கிட்ட சொல்ற, துளசி ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி காக்கபுஷண்டிய போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே அவர் சொல்றாரு, அப்படியே சுவாமி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்தே போறார். அவர் எவ்வளவு வருஷம் ஆகுது. அங்க போய் காக்கபுஷண்டிட்ட உட்காண்டு காக்கபுஷண்டிட்ட கதைய கேக்குற, எல்லா ராமாயண கதையும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற. ராமாயணம் எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு அவருக்கு எழுதி முடிக்கிறதுக்கு, ராமாயணம் எழுதி முடிக்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் அவர் அதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த காக்கபுஷண்டி சம்வாதம் துளசிதாசர் சரித்திரத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல நான் பார்த்தவரையில். இல்ல வேற ஏதான புஸ்தகத்துல இருக்கா என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனா காக்கபுஷண்டி இந்த கதை வந்து இவரோட ராமச்சரித்த மானசத்துல ரொம்ப நல்லா அழகா வர்ணிச்சிருக்க. அவர் எழுதின அந்த அவதி பாஷா எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு 2 லைன் மட்டும் படிச்சு காட்டுறேன். भगत हेतु भगवान प्रभु राम धरेऊ तनुभूप किए चरित पावन परम प्राकृत नर अनुरूप जथा अनेक बैश धरी नृत्य करई नट कोई सोई सोई भाव देखा वही आपुन होई न सोई. இந்த மாதிரி பாஷையா இருக்கும் இது. இது பாத்தீங்கன்னாக்கா அதாவது தோஹா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பதம் அந்த மாதிரி இருக்கும். सोई सच्चिदानंद घन रामा अज विज्ञान रूप बल धामा व्यापक व्याप्य अखंड अनंता अखिल अमोघ சக்தி பகவந்தா. இந்த மாதிரி பாஷையா இருக்கும். அது கொஞ்சம் மெதுவா படிச்சோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுவே இப்ப நம்ம ஹிந்தில பகவான் அப்படி சொல்றோம், அதுல பகவந்த அப்படி இருக்கும். விக்யான் இருக்கும், அதாவது விக்யான் அத விக்யான் எழுதியிருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தாமா அப்படிலாம் சச்சி சோயி வியாபக அப்படின்னு அந்த மாதிரி சில பாத்தீங்கன்னா சில ஸ்லோகங்களுடைய அந்த பதங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப நன்னா இருக்கும், படிக்கிறச்சு ரொம்ப நன்னா இருக்கும். அந்த பாஷையில அவர் முதல்ல எழுதினது சமஸ்கிருத பாஷையில தான் அவர் எழுதினார். ஆனா சிவன் அதனை நம்ம கதையில பார்த்தோம், எடுத்துன்னு போயிட்டார் ஒழிச்சு. அவர் ஐயோ நான் 2 நாளா எழுதின்னு இருக்கேன், 3 நாளா எழுதின்னு இருக்கேன், ராமாயணத்தை காணலையேன்னு துளசி அழைச்சு நான் தான் எடுத்துட்டு போனேன்னு சொல்ல, ஏன் சுவாமி இந்த விளையாட்டு உமக்கு, என்னோட இப்படி விளையாடுறே, நான் எழுதுறது உமக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, இல்ல நீ நீயே தான் வால்மீகியா இருக்கச்சே நீ சமஸ்கிருதத்துல எழுதிட்ட. இப்ப யாரு சமஸ்கிருதம் படிக்கலையோ, கிராமத்து மக்கள்லாம் சமஸ்கிருதம் தெரியும் தெரியாம இருக்கலாம், அவளுக்காக ஒரு சரளமான பாஷையில அவா பேசுற பாஷையில நீ ராமாயணத்தை எழுதுன்னு சொல்லதான் துளசிதாசர் ராமாயணத்தை எழுதுற. அதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி காக்கபுஷன் கிட்ட போய் எல்லாம் கத்துண்டு வான்னு சொல்ல, இவர் காக்கபுஷன் கிட்ட போய் அங்க உட்காந்துக்கிறேன் நன்னா 2 வருஷமா நம்ம உட்காந்து மொத்த ராமாயணத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துதான் அவர் எழுதுறேன். நீங்க எல்லாரும் கதையை ஆனந்தமா கேட்டிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்க எல்லாரும் பொறுமையா இவ்வளவு